திங்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா. திங்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா. ஆதி ஒளியிலே பிரிந்து ஜோதியானதை ஜோதியானதை சுவன சோலையில் பற்றி வடிவமானதை வடிவமானதை ஆதி ஒளியிலே பிரிந்து ஜோதியானதை ஜோதியானதை சுவன சோலையில் பற்றி வடிவமானதை வடிவமானதை உயிர் போகும் முன்னே வாழ்வில் ஒரு முறையேனும் இரண்டு விழிகள் பார்த்து எந்தன் இதயம் மகிழனும். உயிர் போகும் முன்னே வாழ்வில் ஒரு முறையேனும் இரண்டு விழிகள் பார்த்து எந்தன் இதயம் மகிழனும். அல்லாஹ் உன்னிடம் கேட்கும் ஏழை எனது தேட்டம் இன்று நிறைவேறுமா இல்லை நாளை நிறைவேறுமா இந்த வேளை நிறைவேறுமா. அல்லாஹ் உன்னிடம் கேட்கும் ஏழை எனது தேட்டம் இன்று நிறைவேறுமா இல்லை நாளை நிறைவேறுமா இந்த வேளை நிறைவேறுமா. திங்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா. பொறுமை நபிகளின் புனித தூய மேனியில் புனித மேனியில் பொறுமை நபிகளின் தூய புனித மேனியில் புனித மேனியில் சாய்ந்து கொள்ளனும் நானும் சாய்ந்து கொள்ளனும் மனம் சாந்தி அடையனும். அங்கமெல்லாம் தங்கமான சங்கை நபிகளின் அழகை எந்தன் விழிகளாலே அள்ளி பருகவே. அங்கமெல்லாம் தங்கமான சங்கை நபிகளின் அழகை எந்தன் விழிகளாலே அள்ளி பருகவே. அல்லாஹ் உன்னிடம் கேட்கும் ஏழை எனது தேட்டம் இன்று நிறைவேறுமா இல்லை நாளை நிறைவேறுமா இந்த வேளை நிறைவேறுமா. அல்லாஹ் உன்னிடம் கேட்கும் ஏழை எனது தேட்டம் இன்று நிறைவேறுமா இல்லை நாளை நிறைவேறுமா இந்த வேளை நிறைவேறுமா. திங்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா. மதினராஜரே முல்லை மலரின் வாசரே மலரின் வாசரே மனதில் உங்களை நாடி பாடுகின்றேனே பாடுகின்றேனே. மதினராஜரே முல்லை மலரின் வாசரே மலரின் வாசரே மனதில் உங்களை நாடி பாடுகின்றேனே பாடுகின்றேனே. ஆசை கொண்டு தேடுதே எனது உள்ளமே காட்சி தர வாருமே எந்தன் கண் முன்னே. ஆசை கொண்டு தேடுதே எனது உள்ளமே காட்சி தர வாருமே எந்தன் கண் முன்னே. அல்லாஹ் உன்னிடம் கேட்கும் ஏழை எனது தேட்டம் அல்லாஹ் உன்னிடம் கேட்கும் ஏழை எனது தேட்டம் இன்று நிறைவேறுமா இல்லை நாளை நிறைவேறுமா
இந்த வேலை நிறைவேறுமா? திங்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா காண கண்கள் உறங்கிடுமா. அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் எனும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதைக்கு அவன் குர்ஆன் என்னும் பெயரை சூட்டினான். இறைவன் எனும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதைக்கு அவன் குர்ஆன் என்னும் பெயரை சூட்டினான். வான்மறைக்கு வடிவம் தந்து மெருகை ஏற்றினான். வான்மறைக்கு வடிவம் தந்து மெருகை ஏற்றினான். அந்த வடிவத்தை தான் முஹம்மது என்று உலகில் காட்டினான். இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதைக்கு அவன் குர்ஆன் என்னும் பெயரை சூட்டினான். அள்ளிக்கொள்ள அன்னை இல்லை, சொல்லித்தர தந்தை இல்லை. அள்ளிக்கொள்ள அன்னை இல்லை, சொல்லித்தர தந்தை இல்லை. ஏந்தலரை ஏகன் அல்லாஹ் ஏங்க வைத்தானே. ஏந்தலரை ஏகன் அல்லாஹ் ஏங்க வைத்தானே. ஏகத்துவ தொட்டில் கட்டி சின்னஞ்சிறு உள்ளமதை. ஏகத்துவ தொட்டில் கட்டி சின்னஞ்சிறு உள்ளமதை. ஆராரோ பாடி அன்று தூங்க வைத்தானே. ஆராரோ பாடி அன்று தூங்க வைத்தானே. இறைவன் எனும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதைக்கு அவன் குர்ஆன் என்னும் பெயரை சூட்டினான். கிழிந்திட்ட ஆடைக்குள்ளே இருந்திட்ட இதயத்திலே கொஞ்சம் கூட பழுதில்லாமல் இருந்தது ஈமான். கிழிந்திட்ட ஆடைக்குள்ளே இருந்திட்ட இதயத்திலே கொஞ்சம் கூட பழுதில்லாமல் இருந்தது ஈமான். ஈச்சை மரத்தடியின் தலைக்கு கையை தலைக்கு வைத்து. ஈச்சை மரத்தடியில் கையை தலைக்கு வைத்து உறங்கியே எழுந்தார் இந்த அகிலத்தின் கோமான். உறங்கியே எழுந்தார் இந்த அகிலத்தின் கோமான். இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதைக்கு அவன் குர்ஆன் என்னும் பெயரை சூட்டினான். பாருக்கே படியளப்பவன் பயகம்பர் நபியவரை. பாருக்கே படியளப்பவன் பயகம்பர் நபியவரை. ஊருக்கே தெரியும்படி பசியில் வாட்டினான். ஊருக்கே தெரியும்படி பசியில் வாட்டினான். சௌரனும் குகையினிலே ஏந்தலரை இருக்க செய்து. சௌரனும் குகையினிலே ஏந்தலரை இருக்க செய்து. சின்னஞ்சிறு சிலந்தி வலையில் சரிதம் தீட்டினான். சின்னஞ்சிறு சிலந்தி வலையில் சரிதம் தீட்டினான். இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதைக்கு அவன் குர்ஆன் என்னும் பெயரை சூட்டினான். ஆதம் நபி அரிசினிலே சேராக இருக்கையிலே. ஆதம் நபி அரிசினிலே சேராக இருக்கையிலே. அண்ணல் நபி முஹம்மதரை நூறில் வைத்தானே. எங்கள் நபி நாயகத்தை நூறில் வைத்தானே. அண்ணல் நபி நாயகத்தை என்னமதில் கருவாக்கி. எங்கள் நபி நாயகத்தை என்னமதில் கருவாக்கி. அன்னங்களை படைத்து இங்கு சுழல விட்டானே. அன்னங்களை படைத்து இங்கே சுழல விட்டானே.
இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதைக்கு அவன் குர்ஆன் என்னும் பெயரை சூட்டினான். வான்மறைக்கு வடிவம் தந்து மெருகை ஏற்றினான். அந்த வடிவத்தை தான் முஹம்மது என்று உலகில் காட்டினான். இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதைக்கு அவன் குர்ஆன் என்னும் பெயரை சூட்டினான். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஹ்மது லப்பை உஸ்மானி தன்னுடைய ரம்மியமான குரலில் இந்த நடுப்பகல் நேரத்தில் நம்ம எல்லாம் ஆர்வமூட்டி உற்சாகப்படுத்திய அஹ்மது லப்பை ஹலீஃபத்துல் புகாரியா அவர்களுக்கு நன்றி. அடுத்த அமர்வு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு அடுத்த அமர்வு இனிதே தொடங்குகிறது. கண்ணியத்திற்குரிய பள்ளப்பட்டி மௌலானா முஹம்மது முஸ்தபா ஹசனி எம்ஏ அவர்கள் இப்பொழுது நமக்கு மத்தியில் மேரேஜ் கவுன்சிலிங்கில் மிக முக்கியமான பார்ட்டாகிய தம்பதிகளுக்கு இடையேயான போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட மேரேஜில் விடுபட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து நிறைவுரை தருவார்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரின் சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்று அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வகுப்பின் அவசியம் மற்றும் நோக்கம் அவங்களுக்கு சொல்லுவோம். இது ஆண்கள் ஆலிம்கள் பேச வேண்டிய தலைப்பு, பெண்களுக்கு இதை பார்த்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து நான் தலைப்பு தான் சொல்கிறேன். இப்போ மற்றந்தான் சில சரகுக்கு நீங்களாம் பள்ளப்பட்டி வர போகிறீங்க இன்ஷா அல்லாஹ். நான் இந்த நம்பர்லாம் அப்படி வாங்கிட்டு போகிறேன். தாஜத்தில் துவா கேட்டுட்டு உங்களெல்லாம் அங்கே கடத்திட்டு போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் ஃபுல்லாக இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கிறீங்க. தக்தீர் இறைவிதியை பொருந்திக் கொள்வது இன்பமான வாழ்வை தரும். பெண்களுக்கு 2வது டாப்பிக்காக நம்ம பேசுகிறோம். தலைப்பு மட்டும் எழுதிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு. இதை வச்சு நீங்கள் ஷரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பெண்களுக்கான தலைப்பு. ஆண்கள் தலைப்பு சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டோம். ஜி சாதாரண தலைப்பு தான். 3வது தலைப்பு போயிடலாங்களா? 2வது தக்தீர், அவ்வளோதான். தக்தீர் போட்டால் போதும். 3 கற்பனைகளை தவிர்ந்து கொள், ரீலும் ரியலும் ஒன்றல்ல. இந்த டாப்பிக்கில் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். பெண்களுக்கு பேச வேண்டிய டாபிக் கற்பனைகளை தவிர்ந்து கொள், ரீலும் ரியலும் ஒன்றல்ல. 4 ஒரு கணவரின் யதார்த்த எதிர்பார்ப்புகள். முன்னாடி ஆலிமா பெண்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேசியிருப்பாங்க. நாமளும் அங்கே இதை பேசுவோம். கணவர் விஷயத்தில் கொஞ்சம் உதவியோடு சேர்த்து பேசுவோம். 3 கற்பனைகளை தவிர்ந்து கொள், ரீலும் ரியலும் ஒன்றல்ல. அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்லாக குறைக்கணுங்க. அப்போ தான் அவங்க லைஃப்குள்ளே போகிறப்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எதிர்பார்ப்போடு போய் தானே அதிகப்படியான எதிர்பார்ப்பை வளர்த்திக்கிட்டு தானே பிரச்சனைகள். ஒரு கணவனின் யதார்த்த எதிர்பார்ப்புகள். 5 மன வாழ்க்கை பற்றிய சில முக்கிய ஹதீஸ்கள். அது நான் உங்களுக்கு வரும் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். இல்லை இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 இருக்கு. 6 வீட்டு வேலை சுமையல்ல, அது உங்கள் வாழ்க்கை. ஏன்னா எல்லா மாமியாவும் சொல்லுது மருமக வீட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. அதான பிரச்சனையே. எல்லா மருமகளும் சொல்லுது மாமியா வீட்டு வேலை வாங்குது. அப்போ அதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். மொத்தம் 8 தான் அசல் வந்துடும். அப்புறம் மொத்த சில்லறையாக இருக்கும், சின்னதாக இருக்கும். 7 மாமியாரின் மனதை வெல்வது எப்படி. அது வேலை முடிச்சில்ல. அதான் எல்லா வீட்லையும் பசங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 5 வருதா? வர 5 மன வாழ்க்கை பற்றிய சில முக்கிய ஹதீஸ்கள். எனக்கு ஃபேன் இல்லை. 3, 4, 5 எழுதிட்டீங்களா? கற்பனைகளை தவிர்ந்து கொள், ரீலும் ரியலும் ஒன்றல்ல, ஒரு கணவரின் யதார்த்த எதிர்பார்ப்புகள். 4வது பாடம்லாம் அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும். எல்லாம் அரை மணி நேரம் பேசுகிற பேச்சு. 20 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஒவ்வொரு டாப்பிக்கும் பேசணும். மன வாழ்க்கை பற்றி சில முக்கிய ஹதீஸ்கள். வீட்டு வேலை சுமையல்ல, அது உங்கள் வாழ்க்கை. மாமியாரின் மனதை வெல்வது எப்படி. சில முக்கியமான பணிவான வேண்டுகோள். இதுக்குள்ள எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ண முடியும். பிட்டான விஷயம். சந்தேகப்படாதீங்க, பர்தா பேணுதல், இந்த மாதிரி விஷயம். திருமணத்திற்கு பின் சேரும் தோழிகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும்.
இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை சேர்த்துவோம். இப்போ பொதுவாக அங்கே கிளாஸ் நடக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கேட்கணுங்களா கொஞ்சம் நேரம்? நோ ப்ராப்ளம். அடுத்த பாடம் போயிடலாம். இங்கே இருங்களேன். அதாவது பெண்ணின் பெற்றோர் கவனத்திற்கு அப்படின்னு, ஏன்னா இந்த கிளாஸில் பொண்ணை தனியாக யாரும் அனுப்பிச்சி வைக்க மாட்டாங்க. இப்போ தான் எங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி கிளாஸ் நடக்குதுன்னு. ஆனால் இருந்தாலும் கூட அவங்க அம்மாமாரும் வருவாங்க. அதனால ஒரு 20 நிமிஷம் அம்மாக்களுக்கு, பெண்ணுடைய தாய்மார்களுக்கு ஒரு வழிகாட்டுதல். நீங்கள் கல்யாணத்தோடு எப்படி நடந்துக்கணும், அவங்க தான் நிறைய உருவாக்குறாங்க. இந்த பெண்ணை தப்பான வழி நடத்துகிறாங்கல்ல, மாமியாட்டில் இங்கே வர வைக்கிறாங்க. அதுக்கடுத்து மாமியாரும் வர வச்சுருவோம், அதை வந்துடுவாங்க சில நேரங்களில். அதிகமான நேரம் மாப்பிள்ளை அம்மாமார்கள் அங்கே வந்திருப்பாங்க கிளாஸுக்கு. அதனால பெரிய சபையாக இருந்தால் தனியாக உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசிடுவோம். சின்ன சபைனா எல்லாரும் மாமியாவை போகிறவங்க தானே. இன்னைக்கு புது பொண்ணு, நாளைக்கு மாமியா. அந்த இடத்துல மாமியார் ஒரு மருமகளோட அழகிய அணுகுமுறை எப்படி. முந்தா நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊரில் பெண்கள் முழு கிளாஸு. அப்போ நம்ம இந்த கிளாஸ் எடுத்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் சீட்டில் நிறைய வயசானவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே மருமகளோடு எப்படி நடந்துக்கும் நான் இத்தனை நாள் சரி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் எழுதியிருந்தாங்க. வழக்கம் போல் 11 மார்க்கத்தை மறவாதே, 12 நமது ஊரின் பாரம்பரிய பண்பாட்டை பேணுவோம். தீனை பற்றி கொஞ்சம், மார்க்கத்தை பற்றி தொழுகணும், காலை மாலை குரான் ஓதணும், யாசின் ஓதணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் சொல்லுவோம். சூரா பக்ரா ஓதணும், மார்க்கத்தை மறவாதே, நமது ஊரின் பாரம்பரிய பண்பாட்டை பாருங்கள். இந்த 12 டாபிக்கு ஆலிம்கள் பேச வேண்டிய டாபிக். இப்போ ஆலிமாக்கள் பெண்களுக்கு பேச வேண்டிய டாபிக் சுருக்கமான டாபிக். ஆனால் அதான் ரொம்ப நேரம் பேசுவாங்க. தலைப்பு மட்டும் சொல்ல எழுதிக்கிறீங்களா, அது இங்கே வராது, நான் சொல்ல எழுதிக்கோங்க. தனியாக போட்டுக்கோங்க. தலைப்பு 1, ஆலிமாக்கள் பேச வேண்டியது. தலைப்பு 1, நிக்காவிற்கு முன் நிய்யத்தை சரி செய்தல். நிக்காவிற்கு முன் நிய்யத்தை சரி செய்தல். பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டல். பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டல், நிய்யத்தை சரி செய்தல். தலைப்பு வந்து நிக்காவிற்கு முன், உள்தலைப்பில் நிய்யத்தை சரி செய்தல், பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டல், மறைமுக வெளிப்படையான பாவங்களுக்கு தௌபா செய்தல். வாலிபத்தில் நிகழ்ந்தவைகளுக்காக வேண்டி பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டல், மறைமுக வெளிப்படையான பாவங்களுக்கு தௌபா செய்தல். மறைமுக வெளிப்படையான பாவங்களுக்கு தௌபா செய்தல். இது முதல் பாடம். இரண்டாவது, நிக்கா திருமண நாளன்று செய்ய வேண்டிய அமல்கள். இரண்டாவது பாடம், நிக்கா திருமண நாளன்று செய்ய வேண்டிய அமல்கள். அன்னைக்கு தொழுகிறது, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் அமல் எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், பழகணும், இப்படி மேக்கப்பில் எவ்வளோ எல்லை மீறி மேக்கப் செய்யறது கூடாது, இப்படி உள்ள எல்லா விஷயம் அதில் இருக்கும். நிக்கா திருமண நாள் என்று செய்ய வேண்டிய அமல்கள். 3, பாடம் நம்பர் 3ங்களா, முதல் சந்திப்பில் அமல்கள் அண்டு ஒழுக்கங்கள். முதல் இரவில் உள்ள விஷயங்கள். இது பெண்களுக்கு பேசுவாங்க. முதல் சந்திப்பில் பாருங்க, வார்த்தை எப்படி மாற்றிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அங்கே முதல் இரவுன்னு போட்டோம், இங்கே அதை போட மாட்டோம், முதல் சந்திப்புன்னு போடுவோம். பெண்களில் ஏன்னா பேனர் தான் உங்களுக்கு கிளாஸ், நான் சுக்கா வார்த்தை. நீங்கள் ஆண்கள் கிளாஸை எடுத்துகிட்டு தான் பெண்கள் கிளாஸுக்கே வரணும். பெண்கள் கிளாஸில் ஒரு எழுத்து மாறினாலும் மாட்டிக்குவோம் நம்ம. நான் சுக்கானது இல்லைங்க, பெண்கள் பேசுகிறப்ப சரி, ஆண்கள் பேசுகிறப்ப சரி. நான் ஆண்கள் கிளாஸே நிறைய அப்டேட் ஆகிருக்கேன். நிறைய உலமாக்கள்கிட்ட கேட்டு நிறைய பாயிண்ட்ஸை நான் டெலிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என் அனுபவத்திலையும் டெலிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வர்றது கிளாஸுக்காக வர்றான், தொடர்ந்து வரணும். ஒரு நெகட்டிவ் மைண்டில் உட்காந்து அடுத்து வரமாட்டாங்க பசங்க. முதல் சந்திப்பில் அமல்கள் அண்டு ஒழுக்கங்கள். 3வது பாடம். இப்ப 4, கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள். 3/4 மணி நேரம் to 1 மணி நேரம். ஆலிமா பெண்களுக்கு பேசணும். கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், குரானு, ஹதீஸு, வரலாறு, அவங்க பாஷையில் பேசணும். 4வது பாடம், கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள். 5, இது தனியாக பேசிடுவோம், கணவனுக்கு மட்டும் பேசிட்டு மாமியார் மருமக விஷயம் இருக்கிறனால இந்த பாடம். 5வது பாடம்னா கணவனுக்கு செய்ய வேண்டிய செய்யும் உண்மையான உதவி எது, கணவனுக்கு செய்யும்
உண்மையான உதவி எது? கணவனுக்கு செய்யும் உண்மையான உதவி எது? இதில் என்ன நம்ம உள்ளுக்குள்ள ஒரு டாபிக், சின்ன டாபிக் என்னன்னா, மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்தல். உங்க அத்தா அம்மாக்கான வாய்ப்பு கிடைக்கலாமா? இவங்க தான் உங்க அத்தா அம்மா. உங்க கணவன் மேல் நீ பாசம் வச்சிருக்கிற. இவரை பெத்து வளர்த்தி ஆளாக்குனது யாரு? 25 வருஷமா இவருக்கு செலவு பண்ணி உருவாக்குனது யாரு? யார் ஸ்கூல் கழிச்சு போட்டு கொடுத்தா? யார் ஃபீஸ் கட்டினா? சம்பாதித்த காசை நீயே கேட்குறியே, அத்தா அம்மாவுக்கு பங்கு இருக்கா இல்லையா? ஹிக்மத்தா பேசணும். மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்தல் 5வது பாடத்துடைய உள்தலைப்புங்க. மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்தல். கணவரின் உறவினர்களை ஆதரித்தல். கணவரின் உறவினர்களை ஆதரித்தல், அதற்கான சிறப்பு என்ன, அதற்கான துனியாவுடைய பலன் என்ன, எல்லாமே சொல்லணும். கணவரின் உறவினர்களை ஆதரித்தல். அதுக்கடுத்து அதுக்குள்ள உள்ள டாபிக் என்ன, தன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தாமல் இருத்தல். தன்னால் குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவுகளும் ஏற்படுத்தாமல் இருத்தல், இதுக்கெல்லாம் வழிகாட்டணும். அது எப்படி? உதாரணமாக நாத்தனா ஒரு தப்பாக பேசுனா அது எப்படி நம்ம பதில் சொல்கிறோம்? நாத்தனா ஒரு விஷயத்தை நம்ம செய்யாத குத்தத்தை சொல்லிச்சுன்னா எடுத்தோடனே நம்ம அதை ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும், நிறைய சொல்லிக் கொடுக்கணும். தன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தாமல் இருத்தல். பாடம் நம்பர் 6, கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டி கர்ப்பகால ஒழுக்கங்கள்னு போடுங்க. கர்ப்பகால ஒழுக்கங்கள். இது 6 5 எல்லாம் உள்தெளிப்பு நான் சொன்னதெல்லாம். கணவனுக்கு செய்யும் உண்மையான உதவி எதுக்குள்ளதான் அதெல்லாம் வந்திருக்குது. மாமனார் மாமியார் பணி செய்தெல்லாம். இப்போ 6வது பாடம் என்னங்கிறது, கர்ப்பகால ஒழுக்கங்கள். இதில் உள்தலைப்பு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கர்ப்பகால ஒழுக்கங்கள் உள்தலைப்பு. சாலியான குழந்தைக்கு நியத்து செய்தல். நியத்து வைக்கணும். அந்த தாய் நியத்து செய்யணும். துவா செய்யறது அந்த நியத்தோடு செய்யணும். உடல் மன ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் மன ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நல்லா சத்தா சாப்பிடணும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கவலையை வளர்த்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் குழந்தையை பாதிக்கும். உடல் மன ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பாவங்களை விட்டு தவிர்ந்திருத்தல். கர்ப்ப காலத்தில் பாவங்கள், சிறிய பெரிய பாவங்களை விட்டு தவிர்ந்திருத்தல். கர்ப்ப காலத்தில் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா பிறக்கிற குழந்தையும் அப்படி அந்த தாக்கம் வரும், அந்த கல்ச்சரோடு வந்துடும். பாவங்களை விட்டு தவிர்ந்திருத்தல். தொழுகை, குரான் திலாவத்து, திக்ரு, செலவாத்து இதில் இருக்கணும். சுகப்பிரசவத்திற்காக துவா வேண்டல். இபாதத்துன்னு போட்டுருக்கு. இபாதத்தில் ஈடுபடுதல், அப்புறம் துவா செய்தல். இதெல்லாம் கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள். பாவங்களை விட்டு தவிர்ந்திருத்தல், இபாதத்து, சுகப்பிரசவ, துவா செய்தல். இப்ப 7வது குழந்தை வளர்ப்பு. 7வது குழந்தை வளர்ப்பு. இது ஆலிமா பெண்கள் 3 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. இந்த 7 பாடத்தை நான் சொன்ன 12 பாடம் அது நாம எடுக்கிறது. ஆலிம் நான் எடுப்பேன் பொதுவாக. இதெல்லாம் பெண்களுக்குரிய பாடம் இப்போ பேசிட்டு இருக்கிறது. காலையில் ஆண்களுடைய பாடம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ மணி இப்போ எத்தனைன்னு சொன்னாச்சு, 2:38 2:40 போகுது. அது எவ்வளோ நேரம் டைம் தருவீங்க? 3 3:15 3:30 டாக்டர் போடுவாங்க. 3:15 வச்சுக்கலாமா? இப்போ அவங்க நான் என்ன கேட்குறேன்னா, இது வரைக்கும் நாம் தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆலிம்கள் மஜ்லிஸில் பெண்களுக்கு பேச வேண்டியதை நான் பேசி காமிக்கல, கற்றுக் கொடுக்கல. ஏன்னா பெண்களுக்கு மேலே வைப்பாங்க, பெண்கள் வருவாங்க, கற்றுட்டு போயிடுவாங்க. நான் சொல்லி ஆலிம்களை வந்து கற்றுக்கோங்க, இது நீங்கள் உங்கள் பெண்கள். ஆனால் யாரும் பெருசாக வரமாட்டாங்க. இப்போ பெண்கள் டாப்பிக்கை ஒரு 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 இதாக முசாக்கரா செய்தா, ஆண்களில் ஒரு டாப்பிக்கு, பெண்கள் ஒரு டாப்பிக்கு முசாக்கரா செய்தா. எனக்கு என்ன, ஆண்களில் அந்த தக்தீர் இருக்குல்ல, தக்தீர் தான் முக்கியமான டாபிக். ஃபுல்லாக பெண்கள் பேசிடலாமா? 1/2 மணி நேரம். அசல் இது 2 மணி நேரம் டாபிக்கு. இந்த 12 பாடத்தை நான் 2 மணி நேரம் பேசுவேன். குறைஞ்சது 1.5 மணி நேரம் வேணும். 1/2 மணி நேரத்தில் சொல்லலாம் சொல்லலாம். எவ்வளோ வருமோ அவ்வளோ முடியும். 3:15 வரைக்கும். இப்போ நீங்கள் சொல்லதான் ராய், சொல்லுங்களேன். இப்போ ஆளுமையில் இதை கற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க பெண்களுக்கு நடத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வரும். அதில் இப்போ தக்தீர் வந்து எல்லாம் பொதுவாக உள்ளதானே, ஆண்களுக்கு பெண்கள் தான். என்ன செய்யலாம்? பெண்களை செஞ்சலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜி
ஆமா. பெண்களுக்கு இதெல்லாம் போகுங்க. ஜி, ஆலிமா பெண்கள் பேசின பின்னாடி நாம இந்த கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப ரீச் ஆகும். அது இல்லாமலும் ரீச் ஆகும். நம்ம உலமாக்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். பெண்களுக்கு பேசும் பொழுது தக்தீர் பர் ராஜி ஹோனா சாஹியே. இது ஆண்களுக்கு இதே அந்தாஸ் தான் நம்ம பேசுவோம், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மாறி இருக்கும். பெண்களுக்கு இதே அந்தாஸ் தான், இதே விஷயம் தான், கொஞ்சம் விஷயம் முன்பின்னா இருக்கும். தக்தீர் இப்ப அதுக்கு என்னன்னு சொல்றேன். இப்ப உங்களை எல்லாம் நானும் மணப்பெண்ணா நினைச்சுக்கணும், வேற வழியே இல்லை. நீங்களும் பொண்ணா நினைச்சுக்கணும் உங்களைய. நான் ஒரு 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 பெண்ணிட்ட பேசுற மாதிரி தான் பேச போறேன் இப்ப. ஆமா டீச்சர், இப்ப நான் ஒரு பெண்ணிட்ட அப்படி பேச பார்த்தா உங்களுக்கு தெரியும் பெண் எப்படி பேசணும். ஏன் அந்தாசுக்கு நீங்க வருவீங்க, அப்படி நினைச்சுக்கிட்டுங்களா? மாப்பிள்ளை எல்லாம் ஓகே. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நான் வந்துங்க தங்கச்சின்னு தான் பேசுவேன். எப்படி கூப்பிட பெண்களை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். பொதுவாக பஞ்சாயத்துக்கு போனால் அப்படி தான் பேசுவோம். அப்போ தானே ஒரு உரிமை, ஒரு 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 டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். உரிமையோட சொல்லுவோம். தங்கச்சிகளா தக்தீர் பர் ராசி ஹோனா சாஹியே. தக்தீர் சொன்னா என்ன அப்படின்னா, எல்லாமே அல்லாஹ் தஆலா விதியில் எழுதிட்டான். ஹத்தல் அஜ்ஸு வல் கைஸ். ஒரு மனிதனுடைய சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு, திறமை, இயலாமை, இது எல்லாமே அல்லாஹ் தஆலா விதியில் எழுதிட்டான். ஒருத்தர் சுறுசுறுப்பா இருக்கார், திறமையா இருக்கார் அப்படின்னா அவருக்கு எந்த பெருமையும் இல்லை, அல்லாஹ் அவர் அப்படி படைச்சிருக்கிறான். ஒருத்தர் இயலாமையில் இருக்கார், அவருக்கு எந்த குறையும் இல்லை, அது அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். இது முழுக்க முழுக்க அல்லாஹ் சம்பந்தப்பட்டது, ஒரு தனி மனிதர் சம்பந்தப்பட்டது இல்லை. தக்தீர்னா அல்லாஹ் எல்லாத்தையும் படிச்சுட்டான், எல்லாத்தையும் எழுதிட்டான். 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தக்தீர் எல்லாமே எழுதப்பட்டுருச்சு. 5 விஷயத்தை அல்லாஹ் தஆலா முன்னாடி முடிவு செஞ்சிடறான். ஒருத்தருடைய மரண நேரம், ஒருத்தருடைய செயல்கள், அவன் நல்ல தீய செயல்கள், அவனது தங்குமிடம், அவனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, ஒரு மனுஷனால இங்கே என்ன விளைவுகள் ஏற்படும், நல்ல விளைவுகள், தீய விளைவுகள், துன்யாவுடைய பலன்கள், தீனுடைய பலன்கள் என்ன ஏற்படும், அவனது வாழ்வாதாரங்கள், யாரு கணவன், யாரு மனைவி, யாரு பிள்ளை, சொந்த வீடா வாடகை வீடா, எல்லாம் தக்தீர்ல அல்லாஹ் எழுதிறான். இது 5 எழுதிதான் ஒரு குழந்தை அல்லாஹ் படைக்கிறான். ஆக தக்தீர் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். விதிய வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணுங்க, விதியோடு போட்டி போடாதீங்க, தோத்து போயிருவீங்க. ஒரு பெண்மணி, அவங்களுக்கு காக்கா வலிப்பு நோய் இருந்துச்சு, கண்ணி குறைவான நோய். கவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு காக்கா வலிப்பு நோய் இருக்கு, ஷிஃபாவுக்காக துவா செய்யுங்க. காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை எடுத்துட்டாங்க துவா செய்யறதுக்கு. ஆனா கேட்டாங்க, இந்த பாருமா, இந்த நோயை நீ பொருந்தி கொண்டா, பொறுமையை மேற்கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். யார சொல்ல சொர்க்கம் கிடைக்குமா? இன்னும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். யாரும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா? அப்பவே நான் பொருந்திக்கிறேன். ஆனா எனக்கு இப்படி துவா செய்யுங்க, காக்கா வலிப்பு நோய் வரும் பொழுது ஆடை விலகுது, ஆடை விலகாம இருக்க துவா செய்யுங்க. நபி அவங்க அப்படி துவா செஞ்சிருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த பெண்ணை பார்த்தோம் கடைவீதியில, காக்கா வலிப்பு நோய் வந்து கீழே விழுந்துருச்சு, ஆடைகள் விலகல. காக்கா வலிப்பு நோய் ஒரு கண்ணிய குறைவான நோய், அல்லாஹ் அதை தக்தீர்ல எழுதிட்டான். அதை பொருந்திக்கிட்டா இவ்வளவு பெரிய சவாபுனா, சஹாபா பெண்மணிகளுக்கு விதியை பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த ஈமான் இருந்துச்சு. விதியை பொருந்திக் கொள்வதில் தான் வெற்றி இருக்குது. சஹாபாக்களுக்கு ஏன் ரலியல்லாஹு அன்ஹு மறந்துவான் அப்படின்னா, சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்திக் கொண்டான். தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுடைய தியாகம், உயிர் தியாகம், தொழுகை, இபாதத்து, ஈமான். சஹாபாக்கள் அல்லாஹ் என்ன பொருந்திக்கிட்டாங்க? அல்லாஹ் விதிச்ச விதியை பொருந்திக்கிட்டாங்க. அல்லாஹ் என்னை குட்டையா படைச்சிருக்கான், நட்டையா படைச்சிருக்கான், ஏழையா படைச்சிருக்கான், மிடில் ஃபேமிலியா படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த மனைவியை கொடுத்திருக்கிறான், இதான் எனக்கு சகோதரன். இந்த விதியை சஹாபாக்கள் பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக்கிட்டாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லுவான், ரொம்ப கஷ்டமான அமல் விதியை பொருந்திக்கிறது தான். நாங்கள் விதியை பொருந்திக்கணும். விதியோட போட்டி போடவே முடியாது. விதியோடு போட்டி போட்டால் தோற்று போயிடுவீங்க. நான் இப்போ நிறைய சொல்லுவேன், இதை பற்றி நிறைய சொல்லிட்டு தான் வருவேன். நமக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக போயிடுவோம், பாடத்துக்குள்ளே வருவோம். மாப்பிள்ளைகள்ட்டு இப்படி தான் கேள்வி கேட்பேன், மணப்பெண்ட்டு இப்படி கேள்வி கேட்பேன். பெண்கள்ட்டு சவுண்ட் வராது, ஆனால் இப்படி தான் கேட்பேன். இந்த அத்தா அம்மாவுக்கு நீ மகனா பிறக்கணும், யார் படைச்சா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்ல. இதான் உங்க ஊர், யார் முடிவு பண்ணா? இதான் உங்க ஃப்ரெண்டு, யார் முடிவு பண்ணா? இதான் உங்க இன்கம், யார் முடிவு பண்ணா? இதான் உங்களுடைய கணவன், யார் முடிவு பண்ணா? இதான் உங்க மனைவி, யார் முடிவு பண்ணா? அல்லாஹ் முடிவு பண்ணா. ஷரியத்துடைய காரணம் இல்லாமல் தலாக் விட்டாலோ அல்லது ஹொலாக் கேட்டாலோ அல்லாஹ் கோபம் வந்துடும். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? இந்த அத்தா அம்மா வயிற்றில் நீ பிறக்கணும், இதான் உன் ஊரு, இதான் உன் ஃப்ரெண்ட்ஸு, இதான் உன் தோல் கலர், இதான் உங்களுடைய வாய்ஸ், இதான் உங்களுடைய வியர்வை ஸ்மெல், எல்லாம் நான் முடிவு பண்ணேன். இதான் உன் ஹஸ்பண்ட், இதான் ஒய்ஃப், நான் முடிவு பண்ணேன். ஷரியத்துடைய காரணம் இல்லாமல் இப்போ விவாகரத்து கேட்கறையே, ஹொலா கொடுக்கறையே, ஹொலா கேட்கறையே, அல்லாஹ் கேட்கிறான், என் அறிவு குறைவா? அல்லாஹ் பாசக்காரன், ஷரியத்துடைய காரணம் இல்லாமல் யாரெல்லாம் விவாகரத்து வாங்கினாங்களோ அடுத்த வாழ்க்கை சிறப்பாக அமையவே இல்லை. நான் எப்படி எந்த அந்தாசில் பேசுறேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் மாப்பிள்ளைக்கும் பேசுவேன், சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த டாபிக் வர்றப்ப இதே ஃபாஸ்ட் தான் பண்ணுவேன். பெண்களுக்கு சிரிச்சு தான் பேசுவேன் அமைதியா, இது வர, ஏன்னா அப்போ தான் உள்ளத்தில் போய் படும். அதே மாதிரி வாப்போன்னு தான் பேசுவேன் பசங்கள்கிட்ட, கட்டளை வாக்கியம் தான். அப்போ தான் மண்டையில் உட்காரும். வாங்க போங்கலாம் சொல்லக்கூடாது, தம்பின்னு சொல்லிக்குவோம், அதுக்கடுத்து இப்படி சொல்லிக்குவோம். சில இடத்துல வாங்க போங்க சொல்லுவோம். ஆக அல்லாஹ் தாலா தங்கச்சிகளா, அல்லாஹ் தாலா உங்களுக்கு இந்த கணவன் எழுதிட்டான், தம்பிகளா அல்லாஹ் தாலா உங்களுக்கு இந்த மனைவி எழுதிட்டான். இந்த மனைவியோட கடைசி வரைக்கும் வாழலாமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, சொல்ல வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆக தக்தீர் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையின் மூலம் குறைகளை களைதல், இது அங்கேயும் சொல்லுவோம் இங்கேயும் சொல்லுவோம், கொஞ்சம் பெண்களுக்கு மாற்றி சொல்லுவோம், நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அல்லாஹ் தாலா குர்ஆன் ஹதீஸ் நபி சொன்னாங்க, மூமினான பெண்ணிடத்தில் ஏதாவது குறை இருந்தால் அவரிடத்தில் உங்களுக்கு விருப்பமான நல்ல குணமும் இருக்கும், அதை வைத்து அவளை பொருந்திக்கோங்க. முழு உலகமும் இயங்குறதுக்கு இதான் ஹதீஸ். முழு உலகமும் இயங்குறதுக்கு இதான் ஹதீஸ். நபி என்ன சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 ப்ளஸ் 4 மைனஸ் வாழ்க்கையில் எல்லாத்திட்டையும் இருக்கும். ஒருத்தரோட சேர்ந்து இருக்கணும்னா ப்ளஸ்ஸை பார், மைனஸை பார்த்தா இந்த உலகமே இயங்காது. கடையில் ஒருத்தர் வேலை பார்த்தார், மேனேஜர் சரியில்லை, முதலாளி சரியில்லை, கடை சரியில்லை, ஃபேக்ட்ரி சரியில்லை, கம்பெனி சரியில்லை, வேற கம்பெனிக்கு போயாச்சுப்பா, எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குமா? 4 ப்ளஸ் 4 மைனஸ், அவ்வளோதான். முதலாளி பார்த்தார், இந்த மேனேஜர் சரியில்லை, லேபர் சரியில்லை, ஆளை புது ஆள் போடுப்பா, கடைக்கு கம்பெனிக்கு புது ஆள் போட்டாச்சு, அவர் எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குமா? 4 ப்ளஸ் 4 மைனஸ். முழு உலகமும் இயங்குறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்ணை உதாரணம் வச்சு சொன்னாங்க, ஒரு முமினான பேரிடத்தில் குறை இருந்தால் அவளை நிறையை பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கள். இதாங்க ஹதீஸ். நம்ம ஆண்களுக்கு டேரக்டாக சொல்லிடுவோம், பெண்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், தங்கச்சிக்கெல்லாம் இந்த ஹதீஸ் அப்படி திருப்பி போடுங்க, எடுக்கலாம், கேஸ் எடுக்கலாம். ஆண்கள், முமினான ஆண்கள்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் அவர்கிட்ட வேறு நல்லது இருக்கும்ல, அதை பார்த்து நீங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளுங்க. ஏன்னா அந்த குறையை வச்சு நீங்கள் வேணான்னு சொல்றீங்க. வேற காரணம் முடிச்சால் அவன்கிட்ட வேறு 4 ப்ளஸ் 4 மைனஸ், அவ்வளோதான். 4 ப்ளஸ் 4 மைனஸ், அதை மாற்றவே முடியாது. எனவே குறை நிறை இருக்க தான் செய்யும். நாங்கள் எப்பொழுதுமே நிறைகளை தான் பார்க்கணும். அதுக்கு நான் ஒரு சம்பவம் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஊரில் இமாமா இருந்தோம், அங்கே ஷாப்பிங் கடைக்கு போனேன். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம். கடை முதலாளி சொன்னார், மேனேஜர் தினைக்கும் கல்லாவில் 200 ரூபா திருடுறாரு. மாதம் எவ்வளோங்க? 6000 ரூபா மாதம். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோ? 6000 ரூபாயா? 30,000 ரூபா மாதிரி வந்துடும். நான் கேட்டேன், ஆஜியார் கடையிலிருந்து இவர் நிப்பாட்டிடுவீங்களா? சொன்னார், இல்லை இல்லைங்க, இவர் தான் கடைசி வரைக்கும் கடையில் மேனேஜர். ஏங்க? ப்ளஸ்ஸை ஃபுல்லாக பட்டியல் போட்டார். சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஷாப்பிங் பர்ச்சேஸ் போயிடுவார். இப்போ தாங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம் மாடல் பார்த்து சரக்கு அனுப்பிச்சிடலாம். அப்போல்லாம் அப்படி இல்லை, கடை கடையாக ஏறி இறங்கிடும். ஒரு பின்னுக்கு, ஒரு சீப்புக்கு, நோட்டுக்கு ஷாப்பிங் பர்ச்சேஸ் போயிடுவார். நான் போக தேவையில்லை. பர்ச்சேஸில் பில் மோசடி பண்ண மாட்டார். டேமேஜ் பீஸை வித்தோ அல்லது ரிட்டர்ன் பண்ணியோ காசாக்கிடுவார். இவருக்கு 58-60 வயசு ஆகி போச்சு, கடையில் 4 வயசுக்குள்ள வேலை செய்யுது. அப்போ தான் பெண்கள் வேலைக்கு வந்து பூச்சி தமிழ்நாட்டில். இவரே பேரம்பேத்தி உள்ளவர், தப்பு தான் நடக்காது. இந்த ஊரே அவர் இருக்கிறார். காலைல 7 மணிக்கு கடையை திறந்துருவார். நான் வேற ஆளை போட்டா சாப்பாடாக்க பூமா பிடிக்கணும், வீட்டு அட்வான்ஸ் கொடுக்கணும், 30,000 ரூபா செலவு. இவர் எவ்வளோ இருக்கிறாரு? 6000 ரூபா. கணக்கு போட்டால் 30,000 ரூபா. என் மேலே தப்புங்க சார், நான் சம்பளம் கம்மியாக கொடுத்துட்டேன். அடுத்த மாதிரி சம்பளத்தை கூட்டி கொடுத்தாரு. 3 வரைக்கும் வந்தக்கெல்லாம் அவர் தான் மேனேஜர். ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக், நம்பிக்கை துரோகம் வேற.
கலால கை வைக்கிறது. ஆனால் ப்ளஸ்ஸை பார்த்து, உதாரணத்துக்கு ரொம்ப சுருக்கமான மென்மையான உதாரணம் சொல்றேன், கிளாஸ்ல இன்னும் போல்டா சொல்லுவோம் நான். ஆக ப்ளஸ்ஸை தான் பார்க்கணும். ஏன்னா குறைய பார்த்தீங்கன்னா வேறு சரியத்துடைய காரணம் இல்லாமல் எத்தனையோ மாப்பிள்ளை, எத்தனையோ பெண் தலாக்க வாங்கி ஹுலா வாங்கி அடுத்த கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளை கிடைக்காம கடைசியை எப்படி கட்டினாங்க? தங்களுடைய தரத்துக்கு கீழே. ஒரு பையன் இப்படி சொன்னான், அதில் அந்த பெண்ணுடைய வியர்வை சுமல் கூட எனக்கு பிடிக்கல, நடைப்பணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னப்பெல்லாம் நான் தெரியாமல் தலாக் விட்டேன், நான் வேணாம் நீங்கள் சொன்னீங்க தலாக் விட்டேன். பெண்கள் வாய் விட்டு சொல்லலை, சொன்ன மானம் போயிடும். ஏன்னா வம்படியாக கோலா கேட்டிருக்குல்ல, அடுத்த கல்யாணம் மேலே திருப்தி இருக்காது, ஆனால் வேற வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும். அதனால அல்லாஹ் நாங்க எப்பொழுதுமே நிறைகளை பார்க்கணும், குறைகளை பார்க்கக்கூடாது. பழச மறந்துரு, பழச மறைச்சிரு. முதலிரவில் பேசக்கூடிய நேரத்தில் அந்த பாடத்தில் சொல்லுவேன், மாப்பிள்ளை பாடத்தில் நம்ம முதலிரவு என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு வரும். நீங்க டைம் கொடுத்தா வரும். இல்ல முதலிரவில் இன்னைக்கு பொதுவா என்ன பேசுறதுன்னு தெரியல. பலசில உங்க லைஃப்ல மாப்பிள்ளையா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பிசிக்கலி சைக்காலஜிக்கலி உங்களுக்கு நிறைய மைனஸ் இருக்கலாம், அதை நீங்க சொல்லக்கூடாது. நான் மாப்பிள்ளைகளுக்கு இதை சொல்லுவேன், மாப்பிள்ளைகளுக்கு நான் இதை சொல்லுவேன், தம்பி நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு செஞ்சிருந்த, ஒரு பிள்ளைய லவ் பண்ணியிருந்த, டேட்டிங் போயிருந்த, தம் அடிச்சிருந்த, ஏதோ ஒரு தடவை பெக் சாப்பிட்ட, அல்லது என் கை நடுக்கும், எனக்கு வேக்கும், நான் ஷார்ட் டெம்பர், நான் கோவக்காரன், பிசிக்கலி சைக்காலஜிக்கலா உள்ள எந்த மைனஸையும் மனைவிட்ட சொல்லக்கூடாது, கணவன் சொல்லக்கூடாது. ஹதீஸ்ல வருது, இரவிலே ஒருவர் பாவம் செய்தார், அல்லாஹ் அதை மறைச்சிட்டான், இவரும் அதை மறைக்கணும். காலையில் இவர் வெளிப்படுத்தினால் அதற்கு நிறைய வயது வருது, அல்லாஹ்வுடைய கோபம் வரும், பல எச்சரிக்கைகள். அல்லாஹ் கோபப்படுறான், அல்லாஹ் பாவத்தை மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் பாவத்தை மறைச்சு வச்சதை உங்க வாயால சொல்லாது. இப்படிதான் ஒரு மாப்பிள்ளை தன்னுடைய எல்லா மைனஸையும் மனைவிட்டு சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட் நைட். அந்த போல காலை என்ன செஞ்சுங்க, கொலா கேடுச்சு, அவ்வளோதான். அந்த போலிட்டு எங்க பெரிய பேசுறாங்க ராமத்துலாலி, அதில் அவர் நிறைய குறைய சொல்லிட்டார். அவர் சொல்லாமல் இருந்தால் நான் வாழ்ந்துருப்பேன். ஒன்றை மறந்தாலும் இன்னொன்று கருமடி வந்து நிற்கிது, ஒன்றுமே செய்ய முடியல. 3வது நாள் டிவோர்ஸ் வாங்கிருச்சு. காரணம் நைட் எல்லாத்தையும் வளரிட்டான், எதை மறைக்கணும்னு தெரியல. அது குறிப்பாக இந்த காலத்தில் அப்டேட் பாயிண்ட், இப்போ சில வருஷமாக சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, காதல் பற்றி சொல்லாதீங்க. ஏன்னா கல்லூரி போகிறாங்க, அது ஹராம் தான். அந்த நேரத்தில் பருவத்தில் போயிடுது, 190% யாரும் கல்யாணம் முடிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் நைட்டு போய் மாப்பிள்ளை, குறிப்பாக இந்த பெண்கள் பேச தெரியாமல் நான் அப்படி ஒரு மாதிரி இருக்கும் முகம், இவன் என்னமான்னு கேட்பான், அதெல்லாம் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணுங்க, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம பையன் அப்பாவியாக இருப்பான். அந்த போல லவ் சொல்லும், பெரிய பிரச்சனை. எப்ப நிச்சயதார்த்தமாச்சோ, எப்ப பத்திரிக்கை அடிச்சாச்சோ, கல்யாணம் முடிச்சாச்சோ, மண்டபத்தில் சாப்பாடு போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் நைட் ரூம் வந்துருச்சு, இப்ப போய் பழைய லவ் எதுக்கு பேசுற? பேசக்கூடாது, மறந்துரு, மறைச்சிரு. இவன் தான் அவன் புருஷன், இப்ப போய் பழைய காதல் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு பெண்களுக்கும் சொல்லணும், மாப்பிள்ளைக்கு சொல்லணும், அந்தாச சொல்லணும். ஆக பழச மறந்துருங்க. நல்ல கேள்வி. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, மாப்பிள்ளைக்கு நம்ம ஏத்திடுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, பொதுவாக வயசு பையனாவே லவ் பண்ணக்கூடிய ஒரு காலம். இப்ப காலேஜ், கோ எஜுகேஷன் அது கூடாது, நம்ம அதெல்லாம் கை மீறி போச்சு சமுதாயம். காதல் போயிருக்கு. இவன் உண்மையா காதலிச்சிருந்தா, அந்த பெண் உண்மையா காதலிச்சிருந்தா கல்யாணம் நடந்திருக்கும். உங்க காதல் உண்மையான காதல் இல்லை. நான் சுருக்கமாக தான் பேசிட்டு இருக்கேன், நிறைய உங்களுக்கு சொல்லலை. அதே மாதிரி அதான் நம்ம சொல்லுவோம், தகுதியில் இவன் தான் அவன் புருஷன், பழைய காதலை மறந்துரு. நீ பையன் சொல்லணும், அந்த புள்ள பேச வந்துச்சுன்னா, இங்க பாருமா, இதெல்லாம் யார் சொல்ல வேண்டியது, நான் சொல்ல வேண்டியதில்லை, பையனுக்கு சொல்லிக் கொடுப்போம், பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த பாருங்க அப்படின்னு புள்ள சொல்லணும். அப்படி ஒரு கால பையன் சொல்ல வந்தா, பையன் புள்ளக்காரன் சொல்லணும், எப்போ நிச்சயதார்த்தமாச்சு அப்போ என்ன சொல்லிக்கலாம்ல, பத்திரிக்கை அடிச்சு அப்போ சொல்லிக்கலாம்ல, மண்டபம் முடிச்சாச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணுச்சு, ஈஜாப் கபூல், பேனால கையெழுத்து போட்டீங்க, ஃபர்ஸ்ட் நைட் ஏன் சொல்றீங்க? சொல்லாதீங்க, இனிமேல் நான் தான் புடிச்ச மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நைட்டே லாக் போட்டுருந்தாங்க. அதையும் மீறி ஒன்று வந்துச்சுன்னா வெளிக்கொணரலாம். ஏன்னா இது இப்படி யோசிச்சு வச்சுக்கோங்களேன், யாரும் வாழ முடியாது. ஏன்னா அவ்வளோ லவ் கூட்டிகிட்டு இருக்கு. அதனால அப்படியே கொண்டு வாங்கன்னு சொல்லணும். அதையும் மீறி இருந்தா, ஏன்னா நம்ம பார்க்குற வரைக்கும், அதாவதுங்க இது ரெக்கார்டு வேற பண்ணீங்க பை, நம்ம எதுவுமே பேச முடியாது. ரெக்கார்டு பண்ண காதலிக்கிறதுக்கு தைரியம் வேணுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. காதலிச்சு ஒரு பிள்ளைய காரணம் கட்டுறதுக்கு, ஒரு பையன் கட்டுறதுக்கு தைரியம் வேணும். 90% அதெல்லாம் இன்னைக்கு உம்மத்தில் இல்லை.
திட்டம் போட்டு நம்ம வீரத்தை தூக்கிட்டான் யாரு, இங்கிலீஷ்காரன். அதனால அதெல்லாம் வர்றதில்லை. அதனால நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த காதலனும் இல்லாம, இந்த கணவனும் இல்லாம, அந்த காதலியும் இல்லாம, இந்த மனைவியும் இல்லாம தேவையற்ற மனஸ்தாபம். விளக்கமா பேசுவோம், சுருக்கமா இதை நம்ம சொல்லுவோம். பழச மறந்துரு மறைச்சது. கருத்து வேறுபாடு வருமா வராதா, இது ஒரு கேள்வி கேட்பீங்க. கருத்து வேறுபாடு வரும். இங்கதான் நம்ம உளவியல் பேசுவோம். இந்த இதே பாடம் வந்து இங்க 1ஆம் நம்பருங்க, ஆண்கள்ட்ட 8ஆம் நம்பர் பாடம், 9ஆம் நம்பர் பாடம் வச்சிருப்போம். அப்ப இதை பேசுவோம், அவங்களுக்கு வேற மாதிரி பேசுவோம். கருத்து வேறுபாடு வருமா, நம்ம சொல்லுவோம் தங்கச்சி கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். இப்பதான் நம்முடைய தலைவர் சொன்னாங்களா இல்லையா, ஆண் பெண் உளவியல் வேறுபாடு. உங்க அத்தா அம்மாவுடைய ஜீன் வேற, அவங்க அத்தா அம்மாவுடைய ஜீன் வேற. உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற. நீங்க வாழ்ந்த சுச்சுவேஷன் வேற, அவங்க வாழ்ந்த சுச்சுவேஷன் வேற. நீ ஆண், அவங்க பெண். நீ பெண், அவங்க ஆண். எப்படி ஒரே மாதிரி சிந்திப்பீங்க? அல்லாஹ் இயற்கையான படைப்பிலேயே உடல்ல உளவியல்ல உங்களையே மாறித்தான் படைச்சிருக்கிறான். நாம சொல்லுவோம் ஏற்றத்தாழ்வே ஏற்றமானது. ஏற்றத்தாழ்வு கருத்து வேறுபாடு வரதான் செய்யணும். சில நேரம் நீங்க சொல்லக்கூடிய கருத்து 80% சரியா இருக்கும், 20% தப்பா இருக்கும். சில நேரம் நீங்க சொல்லக்கூடியது 80 தப்பா இருக்கும், 20 சரியா இருக்கும். கருத்து வேறுபாடுகள் வரதான் நல்லது. பிளஸும் மைனஸ் இருந்தால் கரண்ட் வரும். ரெண்டுமே பிளஸா இருந்தால் கரண்ட் வராது, ரெண்டுமே மைனஸா இருந்தால் கரண்ட் வராது. உதாரணமா கணவர் நல்ல செலவாளி, மனைவி அதே மாதிரி அமைச்சிட்டா மனைவி சீக்கிரமா இருக்கணும். அல்லாஹ் அப்படிதான் ஜோடி போடுவான். கணவன் நல்ல சோசியல் டைப், கலகலன்னு பழகிறாரா, மனைவி சை டைப்பா இருப்பாங்க. கணவன் சை டைப், ரொம்ப அமைதியா இருப்பார், மந்துட்டு இருப்பார். மனைவி சோசியல் டைப். ரெண்டு பேருமே மந்துனோ சை டைப்போ அமைதியா இருந்தா சொந்தக்காரனா சேர்ந்து குடும்பத்தை அழிச்சு போடுவான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இயற்கையாக இப்படி நல்லா ஜோடி போடுவான். பொதுவாக நீங்க என்ன விரும்புவீங்கன்னா, நான் எல்லாம் இப்படி சோசியலா பழகிறேன், அதே மாதிரி மனைவி பழகலையே, அப்படி பழகாம இருக்க, அது பழகுச்சுன்னா போச்சு, லைஃப் போயிடும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த ஏற்றத்தாழ்வான கருத்து வேறுபாடு உள்ள விஷயம்தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறது அது நஷ்டத்துல தான் முடியும். அதனால அல்லாஹ் அப்படிதான் ஜோடி போடுவான். அந்த கருத்து வேறுபாடு வந்து கடைசியாக நல்ல முடிவு ஒன்று எடுப்பீங்க, ஒரு நியூட்ரலான முடிவுக்கு வருவீங்க. எனவே கருத்து வேறுபாடு ஒரு பொறுப்புள்ள சமீபத்தில், இப்போ நான் சொல்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் கூட இல்லை, 4 நாள் அந்த மாதிரி அஜத்தை சேர்த்து வைக்கிறீங்க. இதுக்கு அடுத்து எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடே வரக்கூடாது, இதே வார்த்தைக்கு சொல்லிச்சு. நான் சொன்னேன் அப்படி இல்லைம்மா மௌத்து வரைக்கும் வரத்தான் செய்யும். இப்போ மட்டும் இல்லை, உன் புள்ள கேன முடிக்கிற இல்லையா, அப்போ எந்த மாப்பிளையை முடிக்கலாம், அப்போ வரும், வரத்தான் செய்யும். வர்றப்ப ஆலோசனைப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்க. இதான் வாழ்க்கை. கருத்து வேறுபாடே வரல, சண்டையே வரல, அது ருசிக்குமா, அது ரசிக்குமா, அதெல்லாம் இருக்காது. அதனால அது வரத்தான் செய்யும். அதை நாம் ஏற்றுக்கணும். ஏற்றத்தாழ்வு ஏற்றமானது. மன வருத்தம் ஏற்பட்டால் என்ன செய்யணும்? மாப்பிள்ளைக்கு இந்த பாயிண்ட் வரும். இதே மாதிரி தான் சொல்லுவோம். அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. முதல்ல அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. எல்லாம் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் ஆச்சு, நான் என்ன செய்யட்டும், இந்த அளவுக்கு வந்துருச்சு, பஞ்சாயத்து வரைக்கும் போய் தௌபா நஃபில் தொழுங்க, சதக்கா கொடுங்க, அழுகுங்க, துவா செய்யுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்களுக்கு சொல்லக்கூடியது படுக்கையை பிரிங்க. பெண்களுக்கு நம்ம சொல்ல மாட்டோம், ஆண்களுக்கு சொல்லுவோம் படுக்கையை பிரிங்க. அது அல்லாஹ் சொல்றது ரொம்ப அந்தாசுங்க, ஆனால் நம்ம யாரும் செய்யலைங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் யாரும் செஞ்ச மாதிரி ஒரு கருத்தோட வந்து என்ன செய்யணும்னா, பெட்டில் படுத்துக்கணும், ஆனால் திரும்பி படுத்துக்கணும். இது முடியுமா? கஷ்டம். கொஞ்ச நாள், ஒரு நாள் தான் இருக்குது. கடைசி அவங்க ஜெயிச்சிருவாங்க. நாளைக்கு தோத்துருவோம், பின்னாடி சண்டையாது மாறும். நமக்கு புரியல. அல்லாஹ் படுத்துருக்கணும், காய போடுறது அவங்கள, நாம காய்ச்சி போயிடுறோம். அசல் அல்லாஹ் பெரிய டெக்னிக்கல் டாக்டர்னு சொல்றாங்க, ஒன்னா படுத்திருக்கணும், ஆனால் தாம்பத்தியம் இல்லாமல் தன்னுடைய அந்த அந்த கவலையை வெளிப்படுத்துறது. அப்படி அல்லாஹ் சொல்றான். அதில் 3 அப்ளை பண்ண நமக்கு தெரியல. அதான் 3வது குடும்பத்துக்குள்ள பேசணும். 3வது குரானே அல்லாஹ் சொல்ல தீர்வு. சாலியான மனைவிமார்கள், ஆஃபிலாத்தான மனைவிமார்கள் உடனே அவங்களை துடிச்சிருவாங்க. ஒண்ணுமில்லை, நீ பெட்ல நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ, நான் அந்த ரூம்ல படுத்துக்கிறேன்னு சொல்லி பாருங்க, துடிச்சிருவாங்க அவங்க. நீ ஒரு ரூம்ல படுத்துக்கோ, நான் திரையில படுத்துக்கிறேன். அதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம். 3வது என்னன்னா, குடும்பத்துக்குள்ள பேசணும். அசல்ல லர்ப் இருக்குதுங்க, ஆனா லர்பை பேச முடியாது. லர்ப் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாத காலகட்டம் மஜ்மால சொல்லவே மாட்டோம், வேற வழி இல்லை. சொன்னா அது மிஸ்யூஸ் ஆகிடும். அதனால 3வது தீர்வு சொல்லிடும், குடும்பத்துக்குள்ள என்ன செய்யணும்? பேசுங்க. இதெல்லாம் முடியாட்டி தான் என்ன செய்யணும்? வெளியில பஞ்சாயத்துட்ட வெளி மனுஷர்கிட்ட போகணும். ஆண்களுக்கு நம்ம இதை சொல்லுவோம். அதே மாதிரி சொல்லுவோம், நசீஹத் பண்ணு, மனைவிக்கு எடுத்து சொல்லு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே சொல்லிட்டு வருவோம். பெண்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்க எக்காரணம் கொண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போயிடாதீங்க. போனீங்கன்னா
ஆணுக்கு ரோஷம் வந்துடும். என்னைய போலீஸ் வாசப்படி ஏற வச்சுட்டு இல்லை நான் வாழ மாட்டேங்குவான், அவன் உங்கள் வாழ்க்கை போச்சு, உங்கள் குழந்தை அனாதையாகும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவோம் அவங்கள்ட்ட. ஆண்களுக்கு சொல்லுவோம், பெண்களுக்கும் சொல்லுவோம். மிக முக்கியமான பாயிண்ட், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்கள் சொந்தக்காரங்க பேச்சு கேட்காதீங்க. பல தலாக்குகள் ஹொலாவுக்கு காரணம் சொந்தக்காரவங்க தான். அதனால் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அதெல்லாம் பதிவு பண்ண வேண்டிய நேரம். பெண்களுக்கு நான் சொன்னதில்லை, ஆனால் ஆண்களுக்கு இதை சொல்லுவேன் நான். ஒரு பையன் ஒருத்தர், நான் இப்போ மசாலா ஓதிட்டு இருக்கிறேன், ஃபோன் பேசுகிறேன், பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது அஜர் ராமத்துடைய ரூமில். அதான் அந்த பிள்ளைய அந்த புருஷனை வாங்கன்னு கேட்கல, கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு அந்த பிள்ளைக்குங்க, தலாக் ஆகிற பிள்ளைக்கு. இந்த பையன் வந்து வீட்டுக்காரன் மச்சான், இவன் இந்த மச்சானை அது வந்த புருஷனை வாங்கன்னு கேட்கலையாம். எங்க புது பொண்ணு வைக்கப்படுமா இல்லையா, அதான் இல்லை வாங்கன்னு கேட்கல, ஃபுல்லாக ஸ்க்ரூ கொடுத்துட்டேன், கத்திரிக்கோள் தான். காதில் கேட்டேங்க, நான் காதில் கேட்டேன். ஒரு பையன் மனைவி தலாக் குறைன்னு சொன்னான், காரணமே இல்லை. 2 மணிக்கு நான் பேச ஆரம்பித்தேன், 4:30 வரைக்கும் அவன்கிட்ட பேசினேங்க. 4:30 மணிக்கு தான் மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு 5:08க்கு அசத்தல் வைக்க போகிறேன். எங்களுடைய முன்னாள் இவங்க ஐக்கிய ஜமாத்துடைய செக்ரட்டரி கொல்லவட்டி முகமது ரியாஜியார் அவர் பேசினார், அப்துல் ரஹீம் ராமத்துல்லாலை டவுன் காஜி பேசினார். காரணமே இல்லாமல் தலாக் எங்களுக்கு எப்படிங்க மனசு வரையா இருக்கும்? தலாக் விட்டுட்டான், கொடுக்கல் வாங்கலாம் முடிஞ்சு, இதெல்லாம் முடிஞ்சு, அந்த பிள்ளைக்கு போய் ஐ லவ் யூ சொல்கிறான். அந்த பிள்ளைக்கு ஐ லவ் யூ சொல்லலாம், ஒரு பூச்செண்டை கொடுத்து. அந்த பிள்ளை சொல்லிச்சு, நம்ம அந்நிய ஆராயிட்டவங்க, நீங்கள் தலாக் விட்டீங்க. அவனை கூப்பிட்டு வச்சு கேட்டேன், அவன் சொன்ன வார்த்தையை அப்படி சொல்கிறேன். அஜர்த்துங்க 6 மாசமா 18 பேர் தலாக் கொடுன்னாங்க. அவங்களுக்காக நான் தலாக் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என் குப்பி விட்டுக்கார், அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை. அவர் வச்சு நம்ம மூச்சு அத்தா மச்சான் எல்லாம் சொன்னான், அவங்களுக்காக விட்டுட்டேன். எனக்கு கட்டி வைங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் நாலேஜ். அந்த நேரத்தில் நம்ம என்னதான் பயன் பண்ணாலும் சொந்தக்காரவங்க போட்டு கேன்வாஸ் பண்ணுறது, வேணாம் 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 வேணாம். சரி, என்ன இருக்குன்னா அந்த புள்ள இருக்குல்ல, அந்த புள்ள வந்து ஒரு சிறந்த ஒரு முழுமை பெற்ற நல்ல பெண்ணுங்க. உதாரணமாக அழகுக்கு அழகு, வீட்டு வேலைக்கு வீட்டு வேலை, மாமியாருக்கு பணிவிட, நாத்தனாரை சமாளித்து, குழந்தை பெற்று அந்த வீட்டையே அப்படி சும்மா சிறப்பாக்கி, இந்த பொட்டச்சிகளுக்கெல்லாம் பொறாம வந்து போச்சு அந்த பெண் மேலே. தமிழ் பாஷையில் சொன்னால் லட்சுமி மாதிரி மருமக, தமிழ் பாஷையில் சொன்னால் பொறாம வந்து போடுச்சு. இல்லாத பொருளாக சொல்லி தலாக்கடை வச்சுட்டான். இதான் அசல்ல அவங்க வாழ தயாராக இருந்தாங்க. பீர் ஜுல்ஃபிகார் சாப் சொல்றாரு, அல்லா தாலா கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கான எந்த விஷயமும் அவங்க மூலமா ஏற்படாதான், 3வது மனுஷர் மூலமா தான் பிரிவு ஏற்படும். நீங்க பாருங்க, பஞ்சாயத்தில் நாங்க முடிவு பண்ணிட்டோம், உனக்கு தெரியாதுமா, தமிழ்நாட்டில் நான் எனக்கு தெரிஞ்சு 5-6 ஊருடைய பஞ்சாயத்து எப்படி தெரியுங்களா, தலாக்கெல்லாம் ஆயிடுச்சு, அதாவது கொலாவாயிடுச்சு, ஆகி இதான் முடிஞ்ச பின்னாடி கணவன் என்ன செய்றாங்க, சேர்ந்து வாழ்றாங்க. எப்படிங்க, சொந்த அத்தாமாவுக்கு தெரியாம எங்கேயாவது போய் ஒரு அஜர்த்திட்ட என்னதுங்க அது நம்ம நிக்கா ஹலால் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ்றாங்க. இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், சொந்தக்காரவங்க தான் அவங்க உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க. நாம சொல்லுவோம், பக்குமா சொல்லுவோம், பையன்கிட்ட சொல்லுவோம், பிள்ளைகிட்ட சொல்லுவோம். இந்த அளவுக்கு பிள்ளைங்க பேச மாட்டோம், பையன்கிட்ட வெளிப்படையாக பேசுவோம். பேசி என்ன சொல்லுவோம்னா, தம்பிகளா இந்த சுச்சுவேஷன்ல பேரண்ட்ஸுடைய பேச்சை கேட்காது. யார் பேச்சை கேட்கணும்? ஆலிம்கள்ட்ட மசூராக்குவாங்க. இங்கே தான் நாம வந்து கேன்வாஸ் பண்ணுவோம், ஆலிம்கள்ட்ட வாங்க. ஏன் ஆலிம்கள்ட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கான சிறப்புகளை சொல்லுவோம். ஆலிம்களுக்கு அல்லா தாலா இயற்கையிலேயே நமக்கு சாலாக்கி இல்லை. நாம தெரியுமில்ல, நீங்கள் என்னதான் சிறப்பாக பயான் பேசுவோம், செயல்படுவோம், உழைப்போம், அந்த சாலாக்கெல்லாம் எடுத்துருவோம். அப்போ தான் இமாமத்தில் நிற்க முடியும். மகளால் எல்லாத்துலேயும் பலகரமா இல்லையா, பலகரமா இல்லைங்களாங்க. நல்லவர் கெட்டவர், தொழுகையாளி தொழுகை இல்லாதவர், தாடி வச்சவர், எல்லாத்தையும் பலகரம்ல, எல்லா இடத்துக்கும் தோவதை போகிறோம்ல. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த சிஃபத் ஆலிம்களுக்கு. அல்லாஹ் இதே மற்றவங்க இருக்க முடியுமா? மற்றவங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அல்லாஹ் ஆலிம்கள்ட்ட போங்க. ஆலிம்கள் தான் பாவம் செய்யாமல் இருப்பாங்க, செஞ்சாலும் எல்லை மீற மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் அவர்கிட்ட தௌபா கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஹிக்மத், இல்மு அவங்களுக்கு இருக்கு. அதனால என்ன செய்யுங்க, ஆலிம்களை அணுகுங்க, அவங்க முஸ்ரா கொடுப்பாங்க. இது தலாக்கு ஷரியத்துடைய காரணமா, இது ஷரியத்தில் அல்லாஹ் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஷரியத்துடைய காரணம் இல்லாம தலாக்கோ ஹுலவா ஆனா அடுத்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக அமையாது. போல்டு அடிக்கணும் கிளாஸ்ல, மண்டையில் உட்காரும். அந்த நேரத்தில் சுச்சுவேஷன்ல நீ துவா செய்யி, சதக்கா செய்யி, குடும்பத்துக்குள்ள முயற்சி பண்ணுங்க. முடியலையா ஆலி மூலமாக மஷூராவுக்கு வாங்க, அவங்கள்ட்ட உட்காந்து டைம் எடுத்து பேசுங்க, 2-3 சிட்டிங் உட்காருங்க, அதுக்கடுத்து தான் நீங்க முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி, மன வருத்தம் ஏற்பட்டால் ஆலிம்கள் அணுகுன்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க, கற்பனைகளை தவிர்ந்து கொள்,
இந்த பாடத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா, நிறைய பாடம் இருக்குங்க. மணி 3:05, கடைசி 5 நிமிஷம் வேறு நான் எனக்காக வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களை தஷ்கீல் பண்ண வேண்டி இருக்குது. ஒரு பல்லப்படிக்கு அவங்களை கூட்டு போகிறது இருக்குது. ஆமாம், 3 நாள். இப்போ இந்த பாடத்தில் என்ன செய்வோம், அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. கற்பனைகளும் அதிக எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றமே. ரீலும் ரியலும் ஒன்றல்ல. சினிமா என்பது பொழுதுபோக்கு மட்டுமே. அதை நிஜ வாழ்க்கையில் எதிர்பார்க்காதீர்கள். அழகு மற்றும் உடல் அமைப்பின் உண்மை நிலை மேக்கப்பிலும் கண்ணாடி பிம்பத்திலும் காண்பது உண்மை அல்ல. இமாம் ஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அரபு இலக்கண வல்லுனர். அவரு கேளமாச்சு. ஜாஹித் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை ஜாஹில் தான், வாது லோ லோ தொய் லொய், சாரி, ஜாஹில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் அரபு இலக்கண வல்லுனர். அவரு தோற்றம் கருப்பா இருக்கும், அழகில்லாமல் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நைட்டு போறார். பார்த்தா மனைவி பேரழகி, அப்ப மனைவி பேரழகி அழகில்லாமல் இருக்கார். எப்படி பேசணும் மனைவிட்ட? அழகா சொன்னாரு, அல்லாஹ் உனக்கும் சொர்க்கம் கொடுப்பான், எனக்கும் சொர்க்கம் கொடுப்பான். ஐஸ் வச்சு பேசுறார் பாசிட்டிவா. ஏன் சொர்க்கத்தை விட ஓ சொர்க்கம் பெருசு. அந்த மாதிரி எப்படி இருக்கும்? ஏங்க நீங்க தானே பெரிய ஆலிம். இல்ல இல்ல, நீ பேரழகா எனக்கு அமைஞ்சிட்ட, வாழ்க்கை ஃபுல்லுக்கு நான் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வேன், எனக்கு நன்றியின் சொர்க்கம் கிடைக்கும். நான் அழகற்றவனா இருக்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, என்னோட தான் வாழ்ந்தாகணும், அதனால உனக்கு சபுர் பொறுமையின் சொர்க்கம் கிடைக்கும். சுக்குடைய சொர்க்கத்தை விட பொறுமையின் சொர்க்கம் தான் பெருசு. அந்தமா சொல்லிச்சு, அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு குழந்தையை கொடுக்கணும். அது உங்களை போன்று அறிவுள்ள இறையச்சமுள்ள குழந்தையாகவும் என்னை போன்று அழகான குழந்தையாகவும் இருக்கணும். இயற்கையிலே அந்த காலத்துல பெண்கள் அழகுங்கிற முகம் அவங்களுக்கும் வரல, ஆண்களுக்கும் அழகுங்கிற முகம் வரல. இன்னைக்குள்ள மீடியாக்கள் அசல்ல இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடுனா மண்ணு கலர் இருக்குல்ல, மண் கலர், இதுதான் நமக்கு அழகு. ஆனால் உலக மீடியாக்கள் வெள்ளைதான் அழகுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா வெள்ளை தோல் அசலோ வாழ்க்கைக்கு அடிப்படையோ அல்ல, அழகு அசலோ அடிப்படையோ அல்ல. குறிப்பாக சினிமாவை பார்த்து அதே மாதிரி நடிகர், அதே மாதிரி நடிகை, இந்த தோற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. இது இயற்கையாகவோ அறிவார்த்த அடிப்படையிலையோ ஒத்து வராத விஷயம். ஏன்னா மேக்கப் அப்படிங்கிறது ஒரு பொய். மேக்கப்னா என்னது? அது ஒரு பெயிண்டிங், அது ஒரு லைட்டிங், அவ்வளவுதான். அது ஒரு பொய். மேக்கப் இல்லாம எந்த நடிகையும் பார்க்க முடியாது, எந்த நடிகனையும் பார்க்க முடியாது. சினிமாவில் உள்ள எந்த விஷயத்தையும் உங்க லைஃப்ல நீங்க மேட்ச் பண்ணவே முடியாது. நீங்க உதாரணமாக ஒரு விட்டு நடிகர், யாராவது ஒரு பேர் சொல்லுகிறேன், வடிவேலை பார்த்து ரசிக்கிறீங்க, டைம் பாஸ் பண்றீங்க. உங்க மகன் வடிவேலை பிறந்த ஏத்துக்குவீங்களா? உங்க தம்பி வடிவேலை ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல. சினிமாவில் உள்ளது எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது. நட்டையை குட்டையா காமிக்கும், குட்டையை நட்டையா காமிக்கும், வெள்ளையை கருப்பா காமிக்கும், கருப்பை வெள்ளையா காமிக்கும். அது கண்ணாடி. ரோட்ல பார்த்தா ரோடு அழகா தெரியாது, போட்டோ எடுத்து பார்த்தா அது ரோடு அழகா தெரியும். நம்ம தெரு கண்ணத்துல பார்த்தீங்கன்னா அப்படி சைனிங்கா தெரியும் அந்த போன்ல, அந்த தியேட்டர்ல. ஆனா சொரசொரம் தான் இருக்கும், கிளாரிட்டி. இதெல்லாம் போய் நீங்க மூமினான பெண்கள், பத்தினியானவர்கள் அந்நியான பார்க்கல, அந்நியான பார்க்க விடல, இவங்களுடைய 100 நீங்க என்ன செய்றீங்க? நடிகர்கள் மாதிரி கேட்குறீங்க, நடிகர்கள் மாதிரி யோசிக்கிறீங்க. நடிகர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப மோசமானது. அது மாதிரி ஒரு மூமியான ஆணை பத்தி யோசிக்கிறீங்க. ஒரு தலாக்குறான், நான் அவன்கிட்ட கேட்கிறேன், காரணத்தோட தான் விடுறான், எனக்கு தெரியாதுல்ல பேசுறேன். எடுத்தோன்னு எப்பவுமே எடுத்தோன்னு சொல்லக்கூடிய முதல் காரணம் தான் நமக்கு முக்கியம். அதற்குங்க நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரோட்ல போயிட்டு இருக்கப்ப என் முடி பட்டத்தலை மாதிரி இருக்கு, முடி வெட்டுன்னு சொன்னீங்களான்னு கேட்டான். ஆமா ஞாபகம் வந்துருச்சு, ஆமா சொன்னேன். அவன் ரொம்ப அழகான பையங்க, அப்படி அழகா இருப்பான். அவனுக்கு நடந்த விஷயத்தை பாருங்க. ஆமா சொன்னேன், அது ஏன் தெரியுமா கேட்டான். தெரியலடா. அதற்குங்க இந்த என் மனைவி நான் முடி அழகா வைக்கணும், அந்நியன் மாதிரி வைக்கணும், எனக்கு டார்ச்சர். எனக்கு அது ஒத்தே வராது. புரிஞ்சா சொல்றது? புரிஞ்சில்ல உங்களுக்கு? அது திரைப்படத்தில் உள்ள ஒரு விஷயம். அந்நியன் மாதிரி வை டார்ச்சர் பண்ணி நான் அது மாதிரி வச்சேன். ஆனா அதனால எனக்கு தலைவலி, பல சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்காக நான் வச்சேன். ஒரு காரணம் சொன்னான், அந்த பிள்ளை டார்ச்சர். கடைசியாக தலா கூட்டம். தலா அந்த பையன் எவ்வளோ வெள்ளை அழகா இருப்பான். அந்த அடுத்து அந்த பிள்ளைக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை அழகில்லாத மாப்பிள்ளை எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வரோம்னா, ஆக அழகை நீங்க எதிர்பார்க்க கூடாது. அது அல்லாஹ் அன்பு தான் அசலானது. மனசுக்கு பிடிக்கல, பெண்கள் நம்ம கேட்கிறோம், மனசுக்கு பிடிக்கல, என்ன செய்யலாங்க?
மாத்திரை இருக்குதா? மாத்திரை வாங்கி பிடிச்சா எனக்கு கணவன் பிடிச்சிக்கும், மாமியா பிடிச்சிக்கும். ஏங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை யாருமா வாழ்றா? யார் வாழ்றா? அரசியல்வாதிட்ட போய் கேளுங்க, வியாபாரிட்ட போய் கேளுங்க, ஆலிம்கிட்ட போய் கேளுங்க, சொந்தக்காரங்க, யாரு மனசு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றா? யாரு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழல? உங்க அண்ணன் உனக்கு பிடிக்குதா? எவ்வளவு விஷயத்துல பிடிக்கல, தம்பியை பிடிக்கல, கருத்தியோட கொண்டு இருக்கா இல்லையா? வாழ்றமா இல்லையா? அத்தா அம்மா எவ்வளவு பேருக்கு பிடிக்கல, அதுக்காக மாற்ற முடியுமா? மனசுக்கு பிடித்த வாழ்க்கை சொர்க்கத்தில் மட்டும்தான் வாழ, வேற எங்கேயும் வாழ முடியாது. நீ இந்த கடனை மாத்திக்கிற, இந்த கடனுடைய அழகை மாத்திக்கிற, அதை செய்யவே முடியாது. இதற்கடுத்து ஒரு கணவரின் யதார்த்த எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போம். ஜி இப்ப பாடம் 4 இதோட போதும், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சொல்லி தட்டுங்களா? ஆக ஜி இப்ப நான் பார்த்தது ஒரு மேலோட்டமான ஒரு பாடம். காலையில மாப்பிள்ளைகளுக்கான தலைப்பு சொன்னேன், இப்ப மணப்பெண்களுக்கான தலைப்பு உள் பாடம் சொல்லியிருக்கிறேன். இந்த பாடம் 4 இருக்கு இல்லைங்க, ஒவ்வொன்றுமே எப்படி பேசுவோங்க, எப்படி பாயிண்ட் கருத்து ஹதீஸ் எல்லாம் சொல்லி அந்த பெண்களுடைய மைண்டை ஃபுல்லா அதுல கேன்வாஸ் பண்ணணும். கணவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வருவோம். முதலில் விஷயம் கேட்டாங்க, முதலிரவில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. முதலிரவு ரூம்குள்ள போனா சலாம் சொல்லணும். சலாம் சொல்லுங்க, முழு சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனைவியை பார்த்து செய்யக்கூடிய அமல், முதல் அமல் என்னங்க அது? சலாம் சொல்லணும். நெற்றி முன்முடி பிடிச்சி துவா ஓதணும். துவா சீட்டு நம்ம கொடுத்துருவோம் எப்பவுமே. இந்த துவா தான் பெருடைய நலவுகளுக்கு திறவுகோல், தீமைக்கு பூட்டு. எனக்கு ஒரு பெரிய ஷேக் சொன்னாங்க, நீ இந்த கிளாஸ் எடுக்கிறீங்க, யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க, அப்பப்போ நமக்கு சண்டை வரும், வாழ்க்கை ஃபுல்லாக வரும், அப்போ ராசி ஆகிக்கும். ராசி ஆகிக்கும்ல, ராசியான பின்னாடி என்ன செய்யுங்க, மனுடைய நெற்றி முன்முடி பிடிச்சி திரும்ப ஓதுங்க. ஷேக் சொன்னார், அதனால எல்லாம் திரும்ப ஓதிருங்க. நீங்க போய் பழசெல்லாம் சரியாயிரும். ஆமா, நலவுகளின் இல்ல அது வேற. இது வந்து பிஸ்மில்லா அல்லாஹ் மின்னி அஸ்அலுக கைரா வ கைரமா ஜபல் தாலை துஆ ஓதணும். 2 ரக்காய் தொலை வைக்கணும், அதான் சிறப்பு. தெரியாடி தனியாக தொழுதுக்கலாம். மனைவிட்ட என்ன பேசணும்னு கேட்பேன், நிறைய சொல்லுவாங்க. பசங்களுக்கு முதல் இரவில் மனைவிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, பெண்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்ப நம்ம சொல்ல இனிமையா பேசுங்க. இப்ப ரம்ஜானுக்கு பின்னாடி நடந்த ஒரு கார்கு சாரி, நான் உங்களுக்கு பொதுவா எல்லாத்தையும் கேட்பேன், அந்த கிளாஸ் காலம் எடுக்கல, இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்ப உதாரணமா எல்லாம் கேட்பான், எல்லாம் சொல்லுவாங்க என்ன பேசணும் என்ன பேசணும். சரிப்பா, உங்களுக்கு ரோஜா பூ பிடிக்கும், உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்? மனைவி கிட்ட கேட்குறீங்க, உனக்கு என்ன பூ பிடிக்கும்? மல்லிப்பூ பிடிக்கும். அவங்க சொல்றாங்க. மனைவி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்? நீங்க என்ன பதில் சொல்லணும்? சொல்லுங்க. இப்ப 10ல் 8 மாவுல மல்லிப்பூ சொல்றேன் ஜி, ஒரு ஸ்டேஜ். இது 2 மாவுல என்ன சொல்றான், அது எடுத்துங்க, நான் வந்து எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும், நான் ரோஜா பூ தான் சொல்லுவேங்கிறான். இப்ப அவனுக்கு தான் இந்த கிளாஸே. நம்ம சொல்லுவோம், தம்பி இது வந்து அந்த போல சம்பளத்துக்கு வேலை சேரல, இரு மனங்கள் இணையணும். நீ இப்படி சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச பூவே அவருக்கு பிடிக்கல, என்னை பிடிக்குமா அப்படிங்கிற ஃபீலிங் வந்துரும்பா. உனக்கு மல்லிப்பூவே பிடிக்காது, நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு மல்லிப்பூ தான் பிடிக்கும் அப்படிதான் நீ சொல்லணும். அப்பதான் இரு மனங்கள் இணைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வரும். இது இது சொல்லுங்க. ரோஜா பூ தான் பிடிக்கும் சொல்லலாம். அது இந்த மாதிரி எல்லாம் அன்வர் பாஷா நம்ம வந்தாங்கல்ல, கிளாஸுக்கு போயிருந்தேன். அப்போ அங்க அஜர் துரிய ஜி உனக்கு என்னை மாத்திக்கிட்டேன். ஒரு பையன் சொன்னான், அன்வர் பாஷா கிளாஸ்ல தான் சொன்னான், அப்படி அங்க பள்ளியாச இல்ல, எனக்கு மல்லிப்பூவும் பிடிக்காது ரோஜா பூவும் பிடிக்காது, உன்னை மட்டும் தான் பிடிக்கும். ஒரே அடி. சரி, இப்ப என்ன நிலைமையை சொல்றேன். அது நாங்க வந்து ஜென்சியா என்ன என்னமோ சொல்லாங்களே, ஜென்சி. ரம்ஜான் படி ஒரு பையன் வந்திருந்தான், கிளாஸுக்கு வந்திருந்தான். அவன் என்ன என்கிட்ட கேட்டான், பாருங்க எப்படி பசங்கள் நம்ம ரொம்ப உம்மத்தை நம்மளுடைய வேலைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு, நீ தொலை வைக்கிறது மட்டும் இல்லை பெரிய வேலை செய்யணும். பையன் மக்கள் கேட்டான், அஜர்த்துங்க என்னை பொய் சொல்ல சொல்லி கேட்டான். நான் இதை சொன்னவனே அந்த மஜ்மாய் கலகலன்னு இருக்குதுங்க. ஒரு பையன் மட்டும் என்ன கேள்வி கேட்கறான், அஜர்த்துங்க நீ பொய் சொல்ல சொல்றீங்க, நான் எப்படி என்னங்க செய்வேன்? என்னால அப்படி திணறேன் நான். எதுக்கு சொல்ல வரேன்னா, கிளாஸ்ல எவ்வளவு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது, பையனுக்கு பெரிய எவ்வளவு வழிகாட்டுதல் வேலை இருக்குது நான் சொல்ல வர்றேன். இது ஒரு சின்ன விஷயம், எல்லாம் ஆமாங்க எடுத்துக்குவான். இப்ப என்ன மாறுறான், இப்ப எதுக்கு என்னை பொய் சொல்ல சொல்றீங்க, பொய் சொல்லாம. அப்புறம் அவன் அப்படி மெல்ட் ஆயிட்டான். நான் திறனை வந்து இல்லைங்க எதுக்கு பொய் சொல்ல அனுமதி இருக்கா, அப்படியா இப்படியா, அப்புறம் நான் என்ன சமாளிச்சு பழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப முதல் இரவில் இதெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாசிட்டிவா பேசு, நெகட்டிவா பேசாத. 4 சொல்லுவோம், நீ
நீ கேட்டாலும் சொல்ல டைம் ஆயிடுச்சு. தொழுகை தீனை பற்றி பேசு. நீ தொழுகிறியோ இல்லையோ தொழுகணும்னு பேசணும். குர்ஆன் ஓது எனக்கு அதான் பிடிக்கும், நான் நீ அஜ்ஜுபுராவுக்கு போகணும், வாரம் வெள்ளிக்கிழமை சாப்பாடு ஆக்கி உங்கள் கையால் கொடுக்கணும். தீனை பற்றி பேசுங்க. இப்போ ரெண்டாவது அத்தா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பற்றி நல்லதை சொல்லுங்க, குறைகளை சொல்லாதீங்க. போகப்போ அவங்களா தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நாக்கால் அம்மா அத்தா விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அவங்களுடைய நிறைகளை சொல்லணும். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது அவங்களுடைய குறைகளை சொல்லக்கூடாது. நாலாவது உன் குறையை சொல்லாத, அதுதான் அது வருது. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு நம்பிக்கையூட்டும் வார்த்தையை பேசுங்க. அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை வரணும். ஏன்னா முதல் இரவு எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்திருக்குது. எங்க ஃபேன் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரியாது. நைட்டு பாத்ரூம் போச்சுன்னா நைட்டான வீட்டுக்கு வருது மகரிபுக்கு, பாத்ரூம் எப்படி இருக்குன்னு தெரியாது, சமையல் ரூம் எப்படி இருக்குன்னு தெரியாது. எந்த அளவுக்கு நம்பிக்கை விட்டணும், இவர் தான் என் கணவர் நல்லா வச்சுக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை விட்டுற மாதிரி பேசுங்க. ஒரு அரசியல்வாதி பேச்சை வச்சு தான் வாழ்க்கை ஓட்டுறான். நீங்கள் நம்பிக்கை விட்டுற மாதிரி பேசுங்க. அதுக்காக வானத்தை வில்லா வளைப்பேன், பூமியை சுட்டி விட்டுன்னு பேசிடக்கூடாது. என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை வர மாதிரி பேசுங்க. டாக்டர் ஜாஃபர் சாதிக் சொல்லுவாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிறந்த குடும்பத்துக்கான இலக்கணம் ஆணிடத்தில் அரவணைக்கும் தன்மை இருக்கணும், பெண்ணிடத்தில் அடிபணியும் தன்மை இருக்கணும். அடுத்த ஃபார்முலா, ஆண் அரவணைத்தால் தான் பெண் அடிபணிவாள். முதல் இரவிலிருந்தே அரவணைப்பான பேச்சு எல்லா செயலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலில் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஆக மணி 3:15 ஆயிடுச்சு. இப்போ இல்லை சரி, இப்போ நாங்கள் கேளுங்களேன். இல்லை மொத்தம் யோசிச்சு பாருங்க, அதில் 12 பாடம் 24 பாடங்க. நான் சும்மா 3-4 பாடம் சுருக்கமாக எடுத்திருக்கிறேன். இப்போ உலமாக்கள் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, விவாகரத்தினால ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எக்கச்சக்கமான நஷ்டம். முதல்ல நான் அமெரிக்கா பற்றி மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து யதார்த்தத்துக்கு வர்றேன். அதோட கிளாஸ் முடிஞ்சிடும், அவர் வந்துடுவார். அமெரிக்கா விவாகரத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இருந்துச்சு. எப்போ வரைக்கும்? 2006 வரைக்கும். அந்த 2006 அவங்க யுனைடெட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க நாட்டுடைய ஒரு அமைப்பு, இந்த விவாகரத்தினால என்னெல்லாம் ஏற்படுதுன்னு ஒரு ரிசல்ட் கொடுங்கன்னு சொல்லி ஆய்வு பண்ண சொல்லி அதுக்கு சொல்றாங்க. அவங்க ஒரு குழு 1 வருஷ காலமாக ஆய்வு பண்ணி சப்மிட் பண்ணாங்க. அதில் அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, விவாகரத்தை நாட்டில் முற்றுப்புள்ளி வைங்க, இதனால் நாட்டுக்கே கேடு. அவங்க நாட்டை தானே பார்ப்பாங்க, நாட்டுடைய வளர்ச்சி தானே அமெரிக்கா பார்க்கும். என்ன சொன்னாங்கன்னா, விவாகரத்து ஆன அந்த பிள்ளைகள், முதல் விஷயம், அந்த பிள்ளைகள் அந்த குடும்பங்கள்ல வறுமை இருக்குது. குடும்பம் இருந்தாங்க சம்பாத்தி எல்லாம் வரும். விவாகரத்தான குடும்பங்கள் எல்லாம் வறுமையில் இருக்கு. தனி மனிதர் வறுமையானா நாடு வறுமையாகும். முதல். இரண்டாவது, விவாகரத்தான அந்த பிள்ளைகளுக்கு காப்பாளர் யாரும் இல்லை, அவங்க மேலதான் கிரிமினல் பாலியல் வன்கொடுமை நடக்குது அமெரிக்காவில். விவாகரத்தானவங்க அந்த பிள்ளைகள் வீட்டில் வறுமை இருக்குது. 2006 யுனைடெட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அமெரிக்காவுடைய அமைப்பு, யுனைடெட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுஹெச்ஓ. WHO வேற, இது யுஹெச்ஓ. அவங்க செஞ்ச அறிக்கை. மூணாவது என்ன அப்படின்னா, கிரிமினல் குற்றம் யார் செய்யறான்னு பார்த்தா விவாகரத்தான பிள்ளைகள் தான். ஏன்னா அத்தா அம்மா இல்லை, குடும்பம் ஒன்று இல்லை, அப்ப அவன் தான் தலை, யாரும் கட்டுப்படுத்த கடிவாளம் இல்லை. கிரிமினல் குற்றங்கள் போய் ஜெயிலில் பார்த்தா எல்லாம் விவாகரத்தான குழந்தைகள் கிரிமினல் குற்றம் செய்யுது. நாலாவது, இந்த பிள்ளைகளுக்கு அகாடமிக் அச்சீவ்மெண்ட் இல்லை, திறமை குன்றிய குழந்தை, கல்வி அறிவு, ஒரு திறமையில முன்னேறது எதுவுமே இல்லை. இது நாட்டுக்கே ஆபத்து. அப்புறம் தான் அவங்க நம்முடைய ஐக்கிய கொள்கை, இந்தியாவுடைய ஐக்கிய கொள்கை, ஒரு கொள்கைன்னு சொல்லுவோம், இயற்கையா சேர்த்து வைக்க தான் பார்ப்போம் கணவன் மனைவியை. அங்கே அப்படிலாம் இல்லை. நிறையா அவங்க இஷ்டம், காலை கல்யாணம் சாயங்காலம் டிவோர்ஸ். நம்ம அப்படி இல்லை, டைம் கொடுப்போம், சேர்த்து வைப்போம், கவுன்சிலிங் அனுப்புவாங்க. நம்ம நாட்டுடைய இயற்கை. அமெரிக்காவும் தன்னை மாத்திக்கிச்சு இந்த அறிக்கைக்கு பின்னாடி. விவாகரத்தானா பாதிக்கப்படுறது யாருன்னா பிள்ளைகள் தான் பாதிக்கப்படும். சாதாரண பாதிப்பு இல்லை, 2 பாதிப்பு ஏற்படும். இன்னைக்கு எத்தனை பசங்க கணவன்மார்கள் சேர்ந்து வாழ துடிப்பான், அந்த புள்ள அல்லது புள்ளுடைய அம்மாவுடைய தூண்டுதல் காரணம் இல்லாம விவாகரத்து, மன்னிக்கும் மனப்பான்மை இல்லை, அவன் ரொம்ப மன உளைச்சல், அல்லது பெண் வம்படியா கொலா கேட்குது, பிரியுது, என்ன ஆகுதுங்க அப்படின்னா சைத்தான் இங்க பூர்வம். எப்போ ஒரு பெண்ணுக்கு கணவன்கிற பாதுகாப்பு அரண் இல்லையோ, சொந்தக்காரன் தான் பருதா இல்லாம உள்ள வந்துட்டு போவான், அவன் மூலமாக தவறான தொடர்பு. எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் நடக்குதா இல்லைங்களா? மறுக்க முடியுமா? அவங்களால மறுக்க முடியாது. விவாகரத்தின் மூலமாக சைத்தான் விரும்புவது தவறான உறவுகளை, நிர்பந்தமான இந்த தவறான உறவுகளை, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய
அந்த அசுத்தங்களை அவன் விரும்புகிறான். அதே மாதிரி குழந்தைகள் யோசிச்சு பாருங்க, இங்கே அந்த குழந்தை அத்தாட்ட வளரதா அம்மாட்ட வளரதா? சரி, அம்மாட்ட போயிருச்சு, அந்த அம்மாவுக்கு வேற காரணம் முடிப்பாங்க, அந்த அத்தா அந்த பையனை பார்த்துக்க மாட்டார். எவ்வளோ பார்க்கணும் தெரியுங்களா? அல்லது இந்த அத்தா வேற மனையை கட்டுவார், சின்னம்மா கொடுமை, அவ்வளோதான், அந்த அம்மா இந்த குழந்தையை பார்த்துக்காது. பெரிய மனோவியல் உடலியல் நஷ்டங்கள் யாருக்கு? அந்த குழந்தை. எதிர்கால சமுதாயம் அப்படி நஷ்டமாகும். சரி, கல்யாணம் முடிக்கிறப்ப எப்படிங்க? கணவர் இருப்பார், அத்தா இருப்பாருங்க, வேற எத்தனை முடிச்சிருப்பாரா, அம்மா தான் வளர்த்தி இருக்கும் என்று. இப்ப கேட்டாங்க ஒருத்தவங்க ஒரு ஊர்ல இருந்து, கல்யாண அந்த சபையில அந்த குழந்தை சொல்லுதான், எங்க அத்தா என்னை தலாக்கு போட்டு என்னை வளர்த்தல, அவரு பேருக்கு நான் மகன் சொல்லக்கூடாது. ஆனா என்ன சொல்ல முடியும்? எங்க பத்திரிகையிலையோ அல்லது கல்யாண சபையில எப்படி சொல்ல முடியுங்க? அத்தாவே சொல்லணும். ஆனா அத்தா தலாக்கு போட்டு வேற பிள்ளையை முடிக்கிறார். கவனிங்க, இதெல்லாம் விட கவலை விஷயம் சொல்லட்டுங்களா? ஏன் விவாகரத்து நாம யோசிக்கணும்? சரியத்தில் நிர்பந்தமா அனுமதிக்கப்பட்ட விஷயம், அதுவே விஷயம். இப்ப எக்கச்சக்கமா ஆகிறப்ப இதெல்லாம் நாங்களும் யோசிக்கத்தான் ஆகணும். இங்கெல்லாம் விட்டுருங்க. நாளைக்கு மறுமையில யாருங்க கணவன், யாருங்க மனைவி? கடைசியா யாருடைய பந்தம் தொடர்பில் இருக்கோ அவருதான் கணவர். அப்படிதானே? தலாக் ஆயிருச்சுன்னா இந்த குழந்தைகள் நாளைக்கு அங்க போன சொர்க்கத்தில் அம்மா வேற ஒரு கணவனோட இருக்கும், அத்தா வேற ஒரு மனைவியோட இருப்பார். நான் சொல்லி முபாலகவா சொல்றேன், மிகைப்படுத்தி சொல்லலாம், என்னை மன்னிக்கணும். அங்க போன இது கஷ்டமா இல்லையா? அங்கெல்லாம் மனசு மாறிடும் வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அங்கதான் அங்க நதியில போட்டு முக்கிய எடுத்துருவாங்களே, எல்லாம் ஆயிருமே. கொஞ்சம் கற்பனையா யோசிச்சு பாருங்க. இங்கேயும் பெரிய சிரமங்க. மௌத்து இந்த குழந்தைக்கு அத்தாவோட அம்மாவோட இருந்தும் இல்லாம பல பாதிப்புகள் நாளைக்கு மறுமையோட இருக்குமா இருக்கா? கற்பனையா சொல்றேன். விவாகரத்துங்கிறது சைத்தா அதை அதன் மூலமா அவங்க சைத்தானால வேற எதுவும் செய்ய முடியாது. இப்ப சில விஷயங்களை நம்ம செய்ய முடியும், அதற்காக கேள்வி எடுத்து ஒரு பெரிய ஆயுதம் இந்த விவாகரத்து. அதனால நாம இந்த நிக்கா கவுன்சிலிங் கிளாஸை நம்முடைய மஹல்லா தோறும் ஆரம்பிக்கணும், நகரம் தோறும் வட்டாரம் தோறும் நீங்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீச்சல் அடிக்கணும். என்னங்க செய்யணும்? என்ன செய்ய? நீச்சல் அடிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ள தைரியமா கூச்சிருங்க. நீங்க யோசிக்காதீங்க இவ்வளவு பாயிண்ட் சொல்லணும், அதெல்லாம் இல்லை. மாஷா அல்லாஹ், ஆலிம்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். நான் உங்களை எல்லாரையும் பள்ளப்பட்டி கூப்பிடுறேன். எல்லாம் வரலாங்களா? இன்ஷா அல்லாஹ் பள்ளப்பட்டிக்கு நீங்க வாங்க. வாரம் சனிக்கிழமை கிளாஸ் நடக்குது. முன்னாடியே தகவல் சொல்லுங்க. எங்க பள்ளிவாசல நீங்க தங்கிக்கலாம், வீட்டில் தங்கிக்கலாம், ஏற்பாடு செஞ்சிடலாம். இங்கிருந்து 4.5 மணி நேரம் கார்ல வரலாம். சனிக்கிழமை காலைல 10 மணிக்கு கிளாஸ். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. 10 மணிக்கு ஆரம்பிச்சா 2:30 மணிக்கு முடியும். அங்க நிதானமா கிளாஸ் எடுப்போம். மாப்பிள்ளை நாங்க எப்படி பேசுறோம், அவன் எப்படி வர்றான், அவன் எப்படி உட்காடுறான், அவன்கிட்ட என்ன கேள்வி இதே தான் பேசுவோம். திரும்ப ஒரே விஷயம் திரும்ப பேசுறோம். திரும்ப ஒரே விஷயம் தான் பேசுறோம். ஃபுல்லா நீங்க ஒரு தடவை உட்காந்துருங்க, மாஷா அல்லாஹ் ஓரளவு கிரகிச்சிருவீங்க. தேவைன்னா அது தேவையில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா மூலம் நான் வந்துட்டேன், தேவைக்கு அங்க வந்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை. தேவைன்னா என்னை நீங்க கூப்பிடுங்க. உங்க வட்டாரத்தில் நகரத்தில் கூப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரம் முழுசா கொடுங்க, 3 மணி நேரம் குறைஞ்சது கொடுங்க. அவன் முழுசா உங்களுக்கு நான் அமானத்தை ஒப்படைக்கிறேன். நீங்க பிஸ்மில்லான்னு ஆரம்பிங்க. ஜி தம்பி கூப்பிடுங்க. தம்பி வாங்க. நீங்க தாராளமாக பள்ளப்பட்டிக்கு வாங்க. உங்களுடைய மஹல்லாக்கள்ல இந்த நிக்கா கவுன்சிலிங் கிளாஸ் ஆரம்பிக்கணும். இந்த வருகையின் நோக்கமே இதுதான். உங்க வருகையின் நோக்கமே உங்களுக்கு தேவையை சொல்லி, சமுதாயத்துடைய பரிதாப நிலையை சொல்லி, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸ் மஹல்லா தோறும் 4 மணி நேரம் பேசணும் இல்லை ஜி, 1 மணி நேரம் பேசு, 2 மணி நேரம் பேசுங்க ஆரம்பத்தில். அவ்வளவுதான் முடியும். மாப்பிள்ளை அவ்வளோ டைம் கொடுப்பார். போக போக அந்த சமுதாயத்தில் ஒரு 3 வருஷத்துல ஒரு சூழ்நிலை உருவாகும். கண் கூட நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. வேறு பேசக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது முன்பின் இருந்தால் அல்லாஹ்க்கா மாஃப் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாலால் ஆரம்பிச்சிடலாங்களா? இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைருல் ஜஸா. மௌலானா முஹம்மது முஸ்தபா ஹசனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஹஸரத்தினுடைய தொடர்பு நமக்கு இருக்கட்டும். தனி ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்கள நம்ம இங்கே அழைக்கிறோமா இல்லையா அதை போகிறோம். தேவைக்கு நம்ம அவங்கள தொடர்பு கொள்ளலாம். எந்த மாதிரியான உதவிகள் நமக்கு வழிகாட்டுதல் நம்ம அவங்கள்டிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் பயிலரங்கத்தினுடைய நிறைவான ஒரு பகுதி. இந்த திருநெல்வேலி காவேரி மருத்துவமனையினுடைய மனநல மருத்துவர், திருநெல்வேலி அல்ஃபா மைண்ட் கேர் சென்டர்
அதனுடைய நிறுவனர் கண்ணியத்திற்குரிய டாக்டர் ஏ நூருல் ஹசன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து ஆலிம்கள் உலமாக்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, கண்ணியமிக்க டாக்டர் அவர்களுக்கு நன்றி, அவர்களை வாழ்த்தி அவர்கள் வருகை தந்தமைக்காக பாராட்டி துவா செய்து, மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய எங்கள் ஷேக் மீரான் ஹசரத் அவர்கள் நினைவு கேடயம் வழங்கி சிறப்பு இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அவர்களை இன்னும் மேலும் மேலும் அவர்கள் துறையிலே உயர்வுபடுத்துவானாக. மாவட்ட பொருளாளர் முஃப்தி கசாலி ஹசரத் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அப்படி கொடுத்துரு நரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நிறைவான கட்டம் அது கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க. இப்பொழுது சான்றிதழ் வழங்கும் சார் உட்காரலாமா? சார் உட்காருங்க 2 நிமிஷம். இப்பொழுது ஃபீட்பேக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய 2 நிகழ்வு தான். 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இந்த நிகழ்ச்சி காலையில் இருந்து சுமார் 8 மணி 8:30 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி 7:30 மணிக்கு தொடங்குவதாக இருந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் 4:30க்கு முடிவதாக இருந்தது. அதே போல் 5 மணிக்கு ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி குறித்து ஃபீட்பேக், இதனுடைய பின்னூட்டத்தை யாராவது சொல்ல விரும்பினால் 2 நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சி குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இதனுடைய சாதக பாதகங்களை, இதனுடைய பயன், இப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடிஃபிகேஷன் ஏதாவது சொல்ல வேண்டிய விரும்புனா சொல்லிக்கலாம். யாராவது வரீங்களா? 2 நிமிஷம். நமது சிறப்பு விருந்தினர், நமது பயிலரங்கத்தினுடைய பயிற்றுனர் டாக்டர் நூருல் ஹசன் அவர்கள் நமது மாவட்ட தலைவர் அவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழை வழங்குகிறார்கள். பேரை சொல்லிருங்களா? அடுத்து பேரை ஆமாம். இப்போ பேர் சொல்லப்படுகிறது. நீங்கள் கை உயர்த்தினா உங்ககிட்ட சனது வந்துடும், சர்டிஃபிகேட் வந்துடும். காமில் மீரான் ஃபைசி நீ கொடுங்க தலைவர் கொடுத்து அவட கொடுங்க. PK முகமது அஸ்லம் வாங்கி சாட்டை கொடுத்துறா. சரி சார், நன்றி, ஜஸாக்கல்லா ஹைரா. சார் உட்காருங்க. பஷீர் ஃபிர்தௌசி வந்திருக்கீங்களா? வாங்க. ஷாஹுல் ஹமீத் உஸ்மானி KS ஷாலிமித் உஸ்மானி. சரி, முட்டை நினைக்கிறேன். முட்டை. குலாம் மொய்தீன் ஜமாலி போயிட்டார். இல்லை சரி, கிளம்புறேன். காதர் மைதீன் பிச்சை அன்வாரி வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்கே கொடுத்துருங்க, அவட்ட கொடுத்துருங்க. அடுத்து பேர் வாசிங்க. NS மீரான் மஹிதீன் மன்பை NSM நரவம் பேனாசரத் மன்பை தானே என்ன அஸ்துவாரா. முகமது அலி உமரி, ஜான் ராஜா ரியாஜி கடகடன், அகமது கபீர் அலி மிஸ்பாஹி, ஜஸாக்கல்லா, ஹல்வத் ஜமான் அன்வாரி, அசீமுல் ஹக் உஸ்மானி, டி உஸ்மான் மொய்தீன் மிஸ்பாஹி, மீரான் மொஹிதீன் அன்வாரி. மேலப்பாடு தனியாக வச்சிரு. ஷாஹ் மதார் மிஸ்பாஹி மேலப்பாடு தனியாக வச்சிருமா. ஃபைரோஸ் கான் மிஸ்பாஹி, खाजा निजामुद्दीन दाऊदी SM, AK रहमतुल्लाह फैजी இந்த வாங்கிருங்க. தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். முகமது யாசின் ரஹீமி
அமீர் ஹம்சா ரஹ்மானி அது கொடுத்துருங்க அமீர் ஹம்சா முகமது இப்ராஹிம் ஃபாரிஸ் உஸ்மானி மாஷா அல்லாஹ். எஸ்ஆர் அப்துல் காதர் மஸ்லஹி அல்லாஹ் ஹசரத். எஸ்ஆர் ஜலீல் உஸ்மானி பிகே அபூபக்கர் உஸ்மானி ப்ரொஃபஸர் சாப்பிட்டு கொடுத்தார். அமீர் ஹம்சா வச்சிருங்க கொடுத்தார். காதர் மொய்தீன் உஸ்மானி ஜஸாக்கல்லாஹ். காதிர் முஹியுத்தீன் உஸ்மானி எம்எஸ் வச்சிருமா மேலப்பாளையம். அபு தாஹிர் உஸ்மானி. ரசூல் மைதீன் மஹல்லரி எம்எஸ். விஏஓஸ் நானியார் உஸ்மானி. ஷாஹுல் அமீத் ஃபைஜி. அப்துல் ரஷீத் ஃபைஜி. ஆமாம் இந்த வாங்கிருங்க அப்துல் ரஷீத் ஃபைஜி ஜஸாக்கல்லாஹ். குதுபுத்தீன் அல்தாஃபி. பீர் முகமது ரஹீமி தெரியுமா? முஷ்தாக் அலி பைஜி. ஷரஃபுத்தீன் ஃபைஜி. முபாரக் அலி மഖைரி. ஷவுகத் அலி உஸ்மானி. முஹியுத்தீன் ஹசனி. ஷவுகத் அலி உஸ்மானி முஹியுத்தீன் ஹசனி. அபூபக்கர் சித்திக். KMA மைதீன் மன்பை மைதீன் ஹசரத். சலாஹுத்தீன் யூசுஃபி கொடுத்தார். முஹியுத்தீன் அப்துல் காதர் யூசுஃபி. எஸ் முகமது ரஃபீக் பாக்கவி. அஹமது லப்பை உஸ்மானி ஜஸாக்கல்லாஹ். PH முஹியுத்தீன் அப்துல் காதர் யூசுஃபி. அமானுல்லா பைஜி. ஜெயினுல் ஆபிதீன் உஸ்மானி. ஷாஹுல் அமீத் பாஷா உஸ்மானி. PS அபூபக்கர் சித்திக் மிஸ்பாஹி. OA ஆதில் ஹசன். முகமது ஹுசைன் அன்வாரி. PM அப்துல் ரஹ்மான் என்ன பேர் ஹுசைன் அன்வாரி தாங்க. PM அப்துல் ரஹ்மான் பாஜி. அப்துல் ரஹ்மான் ஃபாசி. மைதீன் உஸ்மானி வரலையா? மைதீன் உஸ்மானி. MK அப்துல் காதர் அன்வாரி. அபூபக்கர் பைஜி. ஷாஹுல் ஹமீத் உஸ்மானி. KS தானே ஏல. P அஹமது சையத் அஹமது ரஹ்மானி. முகமது ஹுசைன் மன்பை. காஜா மைனுத்தீன் உஸ்மானி. அப்துல் காதர் ஜெயிலானி VM. அப்துல் ரஹ்மான் தாவூதி. MS முகமது ஹனீஃப் தாவூதி. MA ஷேக் சுஃபியான் தப்பா இருக்குதோ. ஜாஃபர் சாதிக் பேர் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. நான் திரும்ப உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன். நம்ம காலைல மாற்றிடுவோம் இன்ஷால்லாஹ். மாற்றி கொடுத்தோம். எந்த ஊர் சார்? நான் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள். அதில் நீங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு போட்டு விட்ருங்க. அந்த தளத்தில் போட்டுருங்க நம்ம குரூப்பில். ஜாஃபர் சாதிக் மன்பை இந்தாங்க. TMS தாஹிர் அலி மஹ்லரி ஜஸாக்கல்லாஹ். ஆமாம் சார். காஜா மைனுத்தீன் மிஸ்பாஹி. காஜா மைனுத்தீன். அபூபக்கர் சித்திக் உளவி. வாங்க சித்திக் உளவி. சையத் அலி இல்ஹாமி. முகமது அமீர் மன்பை. அப்துல் காதர் ஹசனி. முகமது இஸ்மாயில் உளவி. ரஹமத் ரஃபீக் மன்பை. VS மீரான் முஹியுத்தீன் மன்பை. அபூபக்கர் உஸ்மானி இந்தாங்க. பூக்கோயா தங்கல் பைஜி ஹஸ்ரத் ஜஸாக்கல்லாஹ். முகமது காலித் பிலாலி. காஜா மைனுத்தீன் ஹசனி. காலித் பிலாலியா ஹசனி. பீர் முகமது ரஹீமி டபுள் வருது. சல்மான் ஃபாசித் மஆலி. மைதீன் பஷீர் தாவூதி. ஷேக் முகமது உஸ்மானி SA. முகமது முசம்மில். PA சையத் அஹமது ரஹ்மானி. வாங்கிச்சுல்ல சரி. 2 வந்துருச்சோ. வச்சிருங்க. ஹுசைன் மன்பை.
ஷம்சுத்தீன் ஷாதுலி, ஹாமி உஸ்மான் ஃபைஜி, முகமது ஜலீல் வச்சுருங்க, அலி ஹுசைன் நத்வி, ஜியாதுத்தீன் யூசுஃபி, இப்ராஹிம் பாஷா மாலி, திவான் முஹியுத்தீன் வாஹிதி, கௌசுல் ஆலம் ஃபைஜி, அஜ்மல் கான் உஸ்மானி, ஏஜே அஜீப் பாஷா, அஜீப் பாஷா, ஓவைஸ் ஹிஸ்னி, அல்ஷித்திக் அன்வாரி ஹிஸ்னியா, முகமது முஹியுத்தீன் உஸ்மானி, ये ख्वाजा निजामुद्दीन पैजी, इलियास उस्मानी, राजिक अली पैजी, राजिक अली अंसार पैजी, ऐसे ख्वाजा पैजा ये अबू बकर उस्मानी, जलालुद्दीन बिलाल उस्मानी, रसूल मुहिद्दीन उस्मानी, मूसल कादिब खैरी, यूसुफ इस्माइल यूसुफी, सदक़तुल्लाह बाई फाजी, अज़ारुद्दीन गनीमतुल्लाह फैजी, ख्वाजा मुईनुद्दीन उस्मानी, एम.एस. सैयद अली उस्मानी, शाह हमीद जलाली, यूसुफ मनबई, जी.के. सैयद अब्दुल कादिर अनवारी, मोइनुद्दीन अब्दुल कादिर उस्मानी बी, मोहम्मद हुसैन मिसबाही, मोहिन अब्दुल कादिर उस्मानी, अबू बकर सिद्दीक रियाजी, एसएम अबू बकर सिद्दीक मिसबाही, एम.यू. अब्दुल समद मिसबाही, सैयद अली उस्मानी, मुबारक अली सितारिया, हसन खान जबरुल्लाह खान मसलही, मोहम्मद बादशाह मोइनुद्दीन बादशाह उस्मानी, सैयद सुलेमान रियाज, ரஹமானி வரலையோ? உஸ்மான் வந்துடுச்சே. நிறைவாக நன்றியுரை ஜலாலுத்தீன் உஸ்மான் இருக்காரா? இல்லைண்ணா. வருகை தந்து சிறப்பித்த உலமா பெருமக்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மாவட்ட சபையின் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா ஃபித் தாரைன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله.